சென்னைக்கனியாக தேற்றினேன் தென்குலத்தார்க்கு எண்ணப்படவுடையேன் யாம் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் மனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சில் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் நண்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாளும் உள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லம் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு தாம்தகமும் படர்தண்டும் உன் சார்ந்தவில்லும் புடையார் புரிசங்கமம் இந்த பூதலங்காப்பதற்கென்று இடையே ராமானுஜ முனியாயினை இத்திலத்தே. இந்த பாசுரமானது ராமானுஜன் 3333வது பாசுரம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரம் ராமானுஜரை அடைந்தால் செருகலியால் வருந்திய ஞானத்து வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களில் ராமானுஜனை அடைபவர்க்கேன்னு தெரிவித்தார். 32ஆம் பாசுரத்தாது. அதுல ராமானுஜரை அடைந்தால் என்னென்ன கிடைக்கும்? பொருந்திய தேசில் பொறையும் திறனும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேருன்னு சொன்னார். அந்த பாசுரத்தை அதை சொன்ன உடனே அந்த கோஷ்டியார் அந்த திருவரங்கத்தமிழனுடைய இவருடைய காலக்ஷேபம் நடக்கிறதே எல்லாமே காட்டழிய சிங்கர் சன்னதியில தான். உடனே அந்த கோஷ்டியாரெல்லாம் என்ன பண்ணினா, நீர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறே தேசு பொறை திரள் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் இது இத்தனையும் கிடைக்கும்னா அந்தந்த நிலைக்கு அந்தந்த தேவதைகள் அபிமானினி தேவதை இருக்கிறார்களே அந்தந்த தேவதைகளை கொடுப்பான்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்படி இருக்கச்சே ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே. அப்படி இருக்கச்சே அவர் என்னவா இதை கொடுப்பார்? இந்த கேள்வி வந்துச்சு. இந்த கேள்வி வந்த உடனே அந்த கேள்விக்கு சமாதானமாகத்தான் இந்த பாசுரம் 33வது பாசுரம். இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா விஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷண அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய திருமேனிலேயே இந்தந்த நிலையிலேயே இந்தந்த பிரதிநிதிகள் இருக்காங்க திருவற்றிருக்கு. அப்படி சொல்றச்சே அப்ப அதை உபாசித்தால் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கச்சே நீங்கள் இந்த மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு சமாதானமா சொல்லக்கூடிய பாசனம் இந்த பாசனம் சொல்லிடணும். இப்ப என்ன சமாதானம் சொல்லியிருக்காருன்னா ஒண்ணுமில்லை, அதற்கு அபிமானி தேவதையா இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள், அந்த பஞ்சாயுதங்களை அவதாரமாகவே ராமானுஜர் இருக்கிறபடியாலே அந்த பஞ்சாயுதங்கள் ராமானுஜருக்கு பொருந்தி மேற்கொண்டு என்ன கைங்கரியம் கேட்கும்படியான ஒரு தன்மையிலே அந்த பஞ்சாயுதம் காத்து நிற்கின்றன. அதனாலே ராமானுஜரை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்கு தேசு பொறை திகழ் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் இது இத்தனையும் அதற்கு அபிமானதி தேவதையா இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள், அந்த பஞ்சாயுதங்கள் உடைய அனுகிரகத்தால் இதை கிடைக்க பொருத்தணும். அந்த பஞ்சாயுதோடைய அவதாரமே ராமானுஜர் ஆனபடியாலே அந்த பஞ்சாயுத அனுகிரகத்தாலே பரிபூர்ணமா கொடுக்கிறார் அப்படின்னு இதுக்கு சமாதானம். அதத்தான் என்ன கேட்கிறார்? அடையார்கமல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாம் தகமும் படர்தண்டும் ஒரு சார்ந்தவில்லும் படையார் புரிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கென்று இடையே நடுவுல இடையேன மத்தியிலே பிறந்தார். இடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தை முனின்னு சொல்றார். ஏன் முனின்னு பின்னாடி பார்க்க போறோம். அநேகமா இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தை முக்காவாசி நம்ம முடிச்சிட்டோம். முக்காவாசின என்னது? அடையார்கமல தளர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு நாம் தகமம் படர் தண்டம் தெரிஞ்சு முடிச்சிருக்கோம். இருந்தாலும் சுருக்கமா பார்த்தோம். இதுக்கு முந்தின பாசுரத்துல வந்தெடுத்தளித்த அருந்தவன் சொன்னார். அருந்தவன் சொல்றச்சே அதுல ராமானுஜ முனியாயின இந்நிலத்தேன் வந்திருக்கா இல்லையா? 2 விஷயம் நல்லா பார்க்கணும். அருந்தவன் சொன்னாரு.
வந்து எடுத்து அழித்து அருந்தவன். சரி, வந்து எடுத்தார்னா எங்கிருந்து வந்தார்? ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்தார். ஆதிசேஷன் அவதாரமாக இருந்து இங்க வந்து அவதாரம் பண்ணார்னு தெரியாது. சரி, அவர் வந்து எடுத்து அழித்தாரே, எப்படி அழித்தார்? பஞ்சாயுதங்களும் துணை கொண்டு அழித்தாரணும். அப்ப பஞ்சாயுதங்களும் துணை கொண்டு அழிக்கிறவன் என்ன பண்றது? அதற்கு அதே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பகவானுடைய பஞ்சாயுதங்கள் வந்தனன்னு சொல்லணுமோனோ. அதற்காக தான் என்ன எடுத்தார்னா, ராமானுஜ முனியாயின இன்னிலத்தேன அது மட்டும் இல்ல, இங்க வியாக்கியாதா விலோகம் ஜிஎஸ் சுவாமி என்ன தெரிவிக்கிறானா, பஞ்சாயுதங்களும் பரபாசுடைய கையிலே உண்டுன்னு தெரிவிக்கிறார். பஞ்சாயுதங்களும் பரபாசு தேவன் அவருடைய கையிலே உண்டுன்னார். என்ன சுவாமி பரபாசு தேவனை சொல்லணும்? ஏன் இவர்கரே இங்க கண்ணன் கையில உண்டு, ராமன் கையிலே உண்டு, அதே வராகன் கையிலே உண்டு, திருவிக்கிரமன் கையிலே உண்டு சொல்லியிருக்கலாமோன்னு சொல்லல. ஏன் இந்த நிலையை பிரலோகஞ்சிய சுவாமி வியாக்கியானத்திலே பரவாசுதேவன் கையிலே உண்டு எடுத்துக்காருன்னா என்ன காரணம் என்றால், எப்படி அந்த பரவாசுதேவனத்திலிருந்தே ஆதிசேஷனானவன் எப்படி ராமானுஜராக அவதாரம் பண்ணாரோ, அதே போல அந்த பரவாசுடைய திருக்கைகளில் இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்களும் ராமானுஜராக அவதாரம் பண்ணது அப்படின்னு தெரிவிப்பதற்காக தான் வந்தெடுத்தளித்த அருந்தவன். இது முந்தின பாசம், அது 32ஆம் வசனம். வந்தெடுத்தளித்த அருந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த அருந்தவன் இங்க எங்க தெரியுது? சரி சுவாமி, இப்படி இருக்காச்சு பரவாச தேவனுடைய பஞ்சாங்கம் வந்து தோடும் என்று சொல்லணும். அதனால் பரவாச தேவன் திருக்கையில் கேட்டார். சரி சுவாமி, என்ன வந்துட்டு அடையார் கமலர் தளர்மகள் கேள்வன் கையாழி எண்ணம் படையோடு நாம் தகவம் படர் தண்டும். கையாழினர் கையாழி என்ன சுவாமி? என்ன என்னது? ஆழின்னா தெரியாது. கையாழினா என்னது? ஆழ்னா சக்கரம், சக்கரத்தை ஆழ்வார் சுதர்சன ஆழ்வார்னு தெரியாது. அப்ப கையாழினா என்னது? சக்கரத்துக்குன்னு ஒரு தனியாக ஸ்லோகம் இருக்கு. புரஸ்த கஷ்டாதி சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சரத்குஷாம் பிராண விநாச வேஷ்மு சக்கரம் சதாபம் சரணம் பிரபத்திய தெரியா. என்ன புரஸ்தகஸ்தால் சுகாதி தீவிரம் புரஸ்தீடு புரஸ்து புரஸ்தீடு புரஸ்துன்றாங்க. என்னன்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் படித்தவன் யாரு? சக்கரத்தாழ்வார். கருதுமிடம் பொருதுபுணல் கை நின்ற சக்கரத்தம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அசுரர்கள் யாராருந்தோ அவர்களை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் படிக்கிறான். கை கடலான் நேமியான் நம்மேல் வினை கழிவான் ஆழ்வான் தெரிவிக்கிறார் இல்லையா? திருவாழி ஆழ்வனோடு இருப்பான்னு நான் சொல்லிட்டேன். திருவாழி ஆழ்வாரோடு இருக்கிறா தெரியாது. கையாழினா என்னது? அப்ப சங்கத்துக்கு சங்கை சங்கது சங்கமாதமன கை சங்கை சங்கைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கையாடி எண்ணம் படையோடுன்னு இருக்கிற என்ன அர்த்தம்னா, அத்தனை தூரம் கையை விட்டு நெருக்கமா இருக்கான். அத்தனை தூரம் கையை விட்டு நெருக்கமா இருக்கு, கையிலே பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன் சுவாமி அவர்தான் விடுறாரா சுவாமி? கஜேந்திராத ஆழ்வான் ஆபத்துல இருக்கே சென்று நின்று ஆழி தட்டானை தேனவர் சோலை மாடவாமையிலும் திருவல்லிக்கேடு பாசனம். அது தெரியுது. கையில இருந்து கிளம்பி போயிடுச்சணும். கையிலே இருக்கக்கூடிய இது சங்கத்தாழ்வார் தான். அவர் எப்போதும் சங்கத்துல இருக்கிற உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலைத்தேன்னு. அப்ப அந்த சங்கத்தாழ்வார் தான் கையை விட்டு அகல மாட்டார். சக்கரத்தாழ்வார் கையை விட்டு அகல மாட்டாரோனோ? ஆமா, அகல மாட்டாரா? அகலவாரு. யாராவது இப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம 100 தப்புகள் பண்ணினா அந்த 100 தப்புகள் பண்ணினது அவனை கொள்வதற்காக என்ன பண்ணார்? சிசுபாலன் கையிலிருந்து போயிடுத்தணும். அப்ப கையாடின்னு சொல்ல வேண்டாமே? கையாடின்னு கை சங்கம்னு சொல்லலாமே தவிர கையாடின்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த கையாடின்னு சொல்லியிருக்காருன்னா, கையை விட்டு வச்சுட்டு இருக்காரணும். கையில வச்சுட்டு இருக்காரணும். அது கீழே வைக்க மாட்டாராம், கீழே வைக்க மாட்டாராம். ஏன் சுவாமி? அது ஆயுதம் தானே. அந்த சக்கரத்தாழ்வாரே பகவானான கிடையாது. அவர் வேறு இவர் வேறு. பகவானுக்கு அடிமைதான் சக்கரத்தாழ்வார். அப்ப பகவானுக்கு இவர் தாசபூதர். அப்படி இருக்க செய்து இவருக்கு தாராளமா நம்ம பைய எடுத்துட்டு போறோம். ரயிலுக்காக போயிட்டு இருப்போம். போயிட்டு தூக்கிண்டே போயிட்டு இருக்கும். இன்னும் ரயில் வரல, அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று இருக்கும். நின்று இருக்கச்சே அப்படியே கையிலேயே அந்த பையை பிடிச்சிட்டு இருக்கோமா? அப்படிலாம் ஒண்ணு. உடனே இந்த பையை வந்து கீழே வச்சுட்டு போகணும். வச்சுட்டு ஆனா ஜாகிரதையா பார்த்துப்போம். யாரா எடுத்துக்கிறாரோ ஜாகிரதையா பார்த்துப்போம்.
ஆனா திருந்தரும் தூக்கி பல்பு தூக்கிட்டு இருக்க வேண்டாம் வச்சுக்கணும். அதே பெருமா என்ன பண்ணிருக்கணும், நம்ம பக்கத்துல வச்சுப்போம். ஏதோ ஆபத்து வந்தா உடனே கையில எடுத்துப்போம் அப்படின்னு இருக்கலாமோனோ. அந்த மாதிரி கையிலே பிடிச்சிட்டு இருக்கானா. கையிலே ஏன் சுவாமி பிடிச்சிருக்கானா, யாராவது ஒருத்தர் கேட்பா, உடனே அவர் ரட்சிக்க சொல்லுவா. ரட்சிக்க சொல்றச்சு அந்த க்ஷணமே கூட போய் ரட்சிக்கணும். ஒண்ணுமில்ல, கஜேந்திராவாக கூப்பிட்டார். நாகனாய் ஆய்வாராய் என் ஆரிடரை நீக்கான்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே இவர் போகணும்னா அப்ப கஜேந்திராவாள் போய் சொல்றாராம், ஒண்ணுமில்ல கஜேந்திராழ்வானே, இதுவோ வரேன், என்னுடைய சக்கரத்தாழ்வார ஆயுதசாலையில கொண்டு போய் வச்சிருக்கேன், அதெல்லாம் நல்லா சரிப்படுத்திட்டு கொண்டு வந்து வரேன்னா அந்த க்ஷணமே போகணுமோ. அந்த க்ஷணமே போகாமல் ஒரு நாளுகை வீணாக்கியாச்சுன்னா அந்த பக்தனுக்கு என்ன ஆபத்து வருமோ, என்ன ஆபத்து வருமோ, சமம் இருக்குமோனோ. அந்த சமத்தை போக்குவதற்காக தான் கையிலே பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கையிலே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மையைத்தான் கையாழி எண்ணம் பனையோடு. கையாழி அடையாறு கமல தளர்மகள் கேள்வன் கையாடின்னு இருக்காரு. அதாவது கூப்பிட்ட உடனே ஆயுதத்தை தேட போனா யோசனம் இல்லை, அதெல்லாம் உடனே போகணுமோனோ. அதனால கீழே வைக்காம கையிலே பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கையாடி எண்ணம் படையோடு. நாம் தகமும் படர் தண்டும். அப்ப நாம் தகம் அவித்யா என்கிற உரைனா உரைக்கு இடப்பட்ட ஞானம் தான் வாழ். உரை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கவர் இருக்கு. போனோம், ஒரு கத்தி இருக்கா, கத்தி ஒரு கவர்ல போட்டுவா. அந்த காலத்துல நீங்க ராஜாக்கள்லாம் பார்க்கலாம், இப்படி எடுத்துட்டு லாபக்கம்னா இப்படி போட்டுவா. இந்த இடத்துல உரை இருக்கும், அந்த உரையில அப்படி அது ரொம்ப ஓடுறச்சே அது நல்லா பார்க்கலாம், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுக்கு ஒரு அழகாவே இருக்கும். அந்த அழகோட அப்படி போடுறா பாருங்க. அது நாடகத்துல நீங்க பார்க்கலாம், அப்படி ஒரு சவுண்டு கொடுப்பா, அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்கணும். அந்த மாதிரி போடுறச்சு அந்த சவுண்டு வருதணும். அதே அது அந்த உரை இருக்கு இல்லையா, அந்த உரைதான் அவித்யான்னு பேரு. அந்த அவித்யா இந்த கத்தி இது ஞானம்னு பேரு. இந்த கத்திக்கு ஞானம். அப்ப ஞானத்தை, கத்தி என்கிற ஞானத்தை அவித்யா என்கிற உரை மூடப்பட்டிருக்கு. அதனாலதான், ஏன்னா அது அப்ப அவித்தியால்தான் ஞானம் மூடுறது. அந்த அவித்தை தொலைஞ்சிட்டோம்னா நமக்கு ஞானம் கிடைச்சிடுறதுனும். அந்த அவித்தை தொலைறதுதான், அந்த அவித்தியை தான் உரைன்னு வச்சிருக்கா. அதே போல அந்த கட்சியை தான் ஞானம் வச்சிருக்கா. இதற்கு நந்தகன்னு பேரு. ஆகா, கையாடி எண்ணம் படையோடு நாம் தகமம் படர்தண்டும். படர்தண்டுனா ரக்ஷோக்ஷுராணாம் கடினோக்ர கஞ்ச சேதச்சரச்சோரித திக்ததாரம் தன்னந்த கண்ணாம ஹரேகே பிரதித்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபக்தே. ஆக நந்தகம் என்று பெயர் சொல்லப்பட்ட வாள், அந்த வாளை பற்றி இரண்டாவது சொன்னார். அப்ப முதல்ல சொன்னது இது சக்கரத்தாழ்வார், கையாழி எண்ணம் படையோடு. இரண்டாவது சொன்னது எனது வாள் என்று சொல்லக்கூடிய நந்தகம், அதை சொன்னார். மூன்றாவது இது படர்தண்டுனா அந்த படர்தண்டுனா அத கத ரூபத்துல இருக்கு. அப்ப கத ரூபத்துல இருக்கணும். அது எதுக்கு? புத்திக்கு அபிமானி தேவதை, ஞானத்துக்கு அபிமானி தேவதை எது? வாள், கத்தி. அஜானத்துக்கு அபிமான தேவதை எது? உரை. புத்திக்கு அபிமானி தேவதை எது? அதுதான் எது? அதுதான் அந்த புத்திக்கு புத்தி என்னன்னா அபிமான தேவதை கதை. கதை ரூபத்துக்கு புத்திக்கு அபிமான தேவதை. ஏன்னா ஆஸ்தித விரோதிகள் பகவத் பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவளை சிக்ஷிக்கணுமோனோ. அதனால என்ன பண்ணாரு? படையோடு நாம் தகமும் படர்தண்டும். நீண்டமான யுத்தம் புரியதான். கதாயுதத்தை வைத்துக் கொண்டு நீண்ட யுத்தம் புரிஞ்சிருக்காராம். அதுதான் படர்தண்டும் படர்தனும், விபுலமான நீண்ட யுத்தம் புரியதான். அதான் தெரிவிக்கிறார். படையோடு நாம் தகமும் படர்தண்டும் கிரண்மையின் மேறு சமானுசாராம் கௌமேதிகம் தைத்த கொலேக அந்திரின் வைகுண்ட பாமாபி கராம்புருட்டாம் கதாம் சதாகம் சரணம் பிரபக்தி. இது கதை கொண்டான பஞ்சாயுத ஸ்தோத்திரங்கள்னு இருக்கு. சக்கரத்தாழ்வார் என்ன, சங்கத்தாழ்வார் என்ன, கதை என்ன, அதே ஒரு சார்ந்தம் என்று சொல்லக்கூடிய வில் என்ன, கத்தி என்று சொல்லக்கூடிய நந்தகம் என்ன, இதெல்லாம் தெரியணும். அதுல ஒவ்வொரு பாசமா சொல்லிட்டாரு. ஆக அடுத்தது என்னது? மூன்றாவது இரண்மையின் மேல் கதைக்கு உண்டான இரண்மையின் மேல் சமானுசாராம் கோமேதிகம் தைத்த, கோமேதிகம்னு பேரு, கோமேதிகம் தைத்த கொலைக அந்திரிம் வைகுண்ட பாமனாபி கிராம் கதாம் சதாகம் சரணம் பிரபத்தியே. அப்ப இடது கையில் நுனியிலே பிடிக்கப்பட்ட கதை, சில பெருமாளுக்கு வலது கையில இருக்கும்,
சில பெருமாள் இடது கையில இருக்கும், அநேகமா இடது கையில தான் இருக்கும். வலது கையில ஆக்வானம் இருக்கும், இல்ல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது அனுகிரக கையிலுவா. அது இல்லாம நன்னா சொல்றோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கையில அப்ப இடது கையில பிடித்திருக்கக்கூடிய கதைன்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் நான்காவது 3ஆயிரத்து முதல்ல சக்கரம், இரண்டாவது வால் என்று சொல்லக்கூடிய நந்தகம், மூன்றாவது கண்டு என்று சொல்லக்கூடிய கதை ஆயிடுச்சு. அடுத்து நான்காவது ஒரு சார்ந்தவில்லம் இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டாதா, பூதங்களுக்கும் அதிர்ஷ்டாதா. நம்ம இந்திரியங்கள் இருக்கணும், கண்காது மூக்கு செவி இதெல்லாம் இருக்கணும். இந்த இந்திரியங்கள் அதிர்ஷ்டாதா யாரு? பூதங்களுக்கு அதிர்ஷ்டாதா யாரு? பஞ்ச பூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரை என்ன, இதற்கும் அதிர்ஷ்டாதா அப்படின்னா இந்திரியங்களுக்கும் அதிர்ஷ்டாதா. இந்திரியங்கள் காரணம் எது? இந்திரியங்கள் இருக்கணும், நம்முடைய இந்திரியங்கள் சாத்விக அகங்காரம். என்ன பாருங்க, சாத்விக அகங்காரம். பூதங்களுக்கு காரணம் தாமச அகங்காரம், இந்திரியங்களுக்கு காரணம் சாத்விக அகங்காரம். பிருத்திவி அதான் மூல பிரகிருதி, மூல பிரகிருதிலிருந்து மகானிலிருந்து அகங்காரம். அந்த அகங்காரம் மூணா பிரிகிறது. நம்ம இதெல்லாம் யதீந்திர மத தீபிகார் நிறைய பார்த்திருக்கோம். அதனால்தான் ஒவ்வொரு காலட்சமும் கொஞ்சம் நம்ம அப்படி ஒரு அன்வயம் பண்ணிட்டோம் வச்சுக்கேன், ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிடும். எல்லா காலக்ஷேபம் பண்ணுமே மற்றொன்றை சார்ந்துதான் இருக்கும், சாராம இருக்கவே இருக்காது. எந்த ஒரு காலட்சேபமா இருந்தாலும் அதே சரம பருவ நெட்டையா இருந்தா அது வேறு, பிரதம பருவ நெட்டையா இருந்தா அது வேறு. இப்ப நம்ம பார்க்கறது பிரதம பருவ நெட்டை, ஆனா இந்த கிரந்தம் என்பதே சரம பருவ நெட்டை தான். ஆனா இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்பதே பிரதம பருவ நெட்டை. நான் பஞ்சாயுதங்கள் சரம பருவ நெட்டை கிடையாது. அப்படி இருக்க செய்து அதுல என்ன தெரிவிக்கார், அந்த மகான் அகங்காரம் முதல்ல பிரகிருதி, பிரகிருதி மகான், மகாங்காரம் அகங்காரம் வருது இல்லையா? அப்படி அகங்காரம் வரைச்சு அப்ப இது என்ன அங்க அது மூணா பிரியது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் மூணா பிரியல. சாத்விக அகங்காரத்துக்கு அபிமானிதி சார்ந்தம், சாத்விக அகங்காரத்துக்கு அபிமானிதி சார்ந்தம். அப்ப அப்படின்னா சார்கத்துக்கு அபிமானி தேவதை சாத்விக அகங்காரம் தெரியுது. சரி, அதான் வில்லன் சார்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை பாக்குறோம் சாயங்காலம், இல்லை நாளைக்கு பார்க்க போறோம். அப்படி இருக்கச்சா அந்த வில்லு. அதே போல பூதங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? தாமச அகங்காரம். தாமச அகங்காரம் பூதங்களுக்கெல்லாம் காரணம், பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரம். சரி, அந்த தாமச அகங்காரம் தான் அந்த அபிமானி தேவைதான். அதுதான் பாஞ்சசன்யம். என்ன சொல்லும், தாமசத்தை போய் பாஞ்சசன்யம் கொடுத்துருக்கா. பாஞ்சசன்யம் சங்கு, அந்த சங்கு கொடுத்துருக்கா இல்லையா? அப்ப பாஞ்சசன்யத்தை எடுத்து ததஸ்கோ ராஷ்டிராணாம் அப்படின்னு முதல் ஸ்லோகம் எது? கண்ணன் கீதை அந்த யுத்த ரங்கத்திலே தன்னுடைய சங்கு எடுத்து பாஞ்சசன்யம் எங்க சங்கு எடுத்து ஊதுகிறானோ அதைதான் தெரிவிக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட பாஞ்சசன்யம் அந்த பஞ்சமத்தை எப்படி இருக்கு? அகபுடை வெடுத்து தரிசனீயமான பாஞ்சசன்யம். அப்படின்னா அந்த பாஞ்சசன்யை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குமா, மற்றதெல்லாம் அழகா இருக்காதுன்னு தெரியுது இதுல இருந்து. ஏன்னா பாஞ்சின சங்கத்தாழ்வார்னாலே அது கொஞ்சம் பெருத்து இருக்கும், வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருந்தாலே ஒரு அழகு. அது மட்டும் இல்ல, அது இந்த சைடு பெருத்து அந்த சைடு சிரித்து ஒரு ஓட்டை உண்டு மேல ஊதுறா மாதிரி இதெல்லாம் இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். அதைத்தான் தெரிகிறார். படையோடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ந்த வில்லும், ஒன் சார்ந்த வில்னா அழகான சார்ந்த வில், ஒன் சார்ந்த வில்லும் உடையார் புரிசங்கமும். இப்படி 5 பார்த்துட்டோம். சக்கரத்தாழ்வார், முதல்ல சக்கரத்தாழ்வார் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன? கதை என்று சொல்லக்கூடிய கோமேதிகம் பார்த்தோம். அதன் பிறகு ஆச்சரியமா இருக்கக்கூடிய சாத்விக அகங்காரத்திற்குரிய சங்கத்தாழ்வார் பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்கவில் என்று சொல்லக்கூடிய சார்கம் வில்லை பார்த்தோம். 5 ஆயிடுச்சு. ஆக புடையார் புரிசங்கமும், புடைன்னா மேற்கொண்டு பருத்தி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆச்சரியமான இடத்தை கொண்டது. புடை என்ன சுவாமி? வலம்புரின்னு சொல்றோம். புரி புடையார், இந்த புரிதான் வலம்புரி. புடையார் புரி சங்கமம், புரி சங்கம் போட்டுக்காளியா புரி, அந்த புரிதானது வலம்புரி. அந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு என்னன்னோ சொல்றா.
இதுக்கு இந்த வலம்புரி சங்கால திருமஞ்சனம் பண்ணா இந்த பலன், இடம்புரி சங்கால திருமஞ்சனம் பண்ணா இந்த பலன். அவளுக்கு என்னென்ன மட்டும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது. இல்லைன்னு சாஸ்திரம் இல்லைன்னு சொல்லல. பிரபன்னாளுக்கு பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்தாலும் வரும். பண்ண வேண்டாமா சுவாமின்னா அப்புறம் தான் பண்ணணும். எண்ணமே இல்லாம பண்றது பிரயோஜனமே இல்லை. முதல்ல எண்ணம் முக்கியம். அப்ப இது பிரார்த்தனா மதி புத்தி விசேஷம் முக்கியம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக உடையார் புரிசங்கமம். அப்ப வலம்புரி சொல்ற மூலம் பாக்கிய சன்யம். அதுக்குண்டான ஸ்லோகம் என்ன சுவாமி? யஜ்ஞானிநாத ஸ்ரவணாஸ்வராணாம் சேதாந்தி நன்மக்த பவானி யத்யகா பவந்தி தைத்யா சனிபார வருஷி சார்கம் சதாகம் சரணம் பிரபத்தே. இது சார்கம் சதாகம் பரணம். சரி சுவாமி, கடைசியா சொன்ன சாரங்கம் சங்கம். அடுத்தது சங்கம். சங்கத்துக்கு என்ன சொன்ன? விஷ்ணோர் முகோத்தா நிலபூரி தஸ்யா யசத்தமித்தா நவதர் பகந்தா தம் பாஞ்சசன்யம் சசகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபக்தியேன்னு அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆக 5 ஆயுதங்களுக்குண்டால் 5 ஸ்லோகங்களை பார்த்தோம். புரஸ்டகஸ்டார் சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி திவ்யம் சரத்யுஷாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சதாகம் சரணம் பிரபக்தியே. சக்கரம் விஷ்ணோர் முகோத்தா நிலபூரி ஜஸ்யா யஸ்வத்வனித்தா நவதர் பகந்தா தம் பாஞ்சசன்யம் சசகோடி சிற்பம் சங்கம் சதாகம் சரணம் பிரபக்தியே. இது சகத்துக்கு. மூணாவது, இரண்மையின் வேறு சமானசாராம் கோமேதிகம் தைத்து குலேகத்தின் வைகுண்டவாம கதாம் ரூட்டாம் கதாம் சதாகம் சரணம் பிரபத்தே. இது கதைக்கு. ரக்ஷோசுராணாம் கடினோக்ர கண்ட சேதச்சரஜோதிட திக்ததாரம் தம் நந்த கண்ணாம ஹரேகே பிரதிக்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தே. இது கதைக்கு. அதுக்கு யஜ்ஞானிநாதி ஸ்ரவணாஸ்வரா சேதாந்தி விமுக்த பயானி சத்திகா பவந்தி தைத்யா சனிபார வருஷி சாரங்கம் சதாகம் சரணம் பிரபத்தே. இது சாரங்கத்துக்கு. இரண்மையே பஞ்ச சமானுதானம் கோமேதிகம் தைத்த கொலைக்கந்திரம் வைகுண்டமாம கதாமிருட்டாம் கதாம் சதாகம் சரணம் பிரபத்தே. ரக்ஷோசுராணாம் கடினோக்ர கண்ட சேதச்சரச்சோடித திக்ததாரம் தன்னம்தகம் நாம ரேகை பிரித்தின் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தே. யஜ்ஞானிநாதி ஸ்ரவணாசுராணாம் சேதாந்தி விமுக்த பயானி சத்திகா பவந்தி தைத்யா சனிபார வருஷி சாரங்கம் சதாகம் சரணம் பிரபத்தே. இரண்மையே பஞ்ச மகானுதானாம் வைகுண்டமாமி மேற்கொண்டு 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 பாசனம் போயிட்டே இருக்கணும். அப்ப பஞ்சாயுதங்களுக்கு உண்டான ஸ்லோகத்தை நம்ம பார்த்துக்கணும். இது எது? அதுக்கு மேல இப்படி இருக்க சுவாமி. சரி, இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ஆஹா அடையார் கமல கலர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு ஆந்தகமும் படர்தொன்னும் ஒன் சார்ந்த வில்லும் உடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்று இடையே அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்பன்னா இந்த நம்ம வியாக்கியானம் பார்க்கணும். இந்த பூதலம் பரிதர்சயமாய் கீழில் பாட்டில் போலே கனிசாம்ராஜ்யம் பண்ணி வேத மார்க்கத்தை மூளையடியை நடத்தி கொண்டு போகிற இருதர்மா ஞானத்தை ரட்சிக்க என்று இடையே மத்தியே வந்து இந்நிலத்தே நித்தியசூரிகளான இவர்கள் அத்தியந்த ஜெயமாய் அவர் அறுவருக்கும் படியான இந்த லோகத்திலே ராமானுஜ முடியாயின எம்பெருமானார் தாம் பணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஜெகத் ரட்சண காரியத்துக்கு தாங்கள் சககரிகைக்காக இவர்கள் பக்கலிலே ஆயின. எம்பெருமானாருக்கு கையாளார் இருந்தபடி அன்றிக்கே இந்த லோகத்தை ரட்சிக்கைக்காக ஸ்ரீ பஞ்சாயுதங்களும் தாங்களே வந்து இந்த லோகத்திலே எம்பெருமானாராய் அவதரித்தர் என்றும் என்னவுமாம் அசிவதி என்னவுமாம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இது வரைக்கும் பார்த்துக்கோம். இந்த பூதலம் காப்பதற்கண்டு இடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தில் தெரியல. இந்நிலத்தை காப்பதற்காக நன்றாக பார்க்கக்கூடியதான அப்படின்னா இது முந்தின பாசத்துக்கு போகணும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் அப்படின்னு பார்த்தோமோ. அப்ப கலிபுருஷன் இருக்கணும். எல்லா இடத்திலும் வேத மார்க்கத்தை என்ன பண்ணா ஒரு மூலையில கொண்டு போய் விட்டு கலிபுருஷன் வந்தால் என்னன்னா வேதமே கெட்டு போயிடும். நீ போயிட்டு இருக்கணும், வேதம் வேண்டாம் பொய். அதெல்லாம் சொல்ற அவெல்லாம் வெளியில விடாதீங்கோ, அவெல்லாம் பார்த்தாலே அவ பேச்ச கேட்காதீங்கோ. அதெல்லாம் என்னது முட்டாள்தனம் என்னன்னோ பேசுறா பாருவா. ஏன்னா கலிபுருஷன் இந்த மாதிரி இருக்கிறபடியாக தான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. என்ன தெரிவிக்கிறாரு? செருகலியால், இது முந்தின பாசனம், செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்து அடித்தார்கள். வருந்திய ஞானம் என்ன வருந்தித்தனா? ஞானம் என்னன்னா ஞானத்தில் இருப்பவர்கள் வருந்தினார். ஞானம்னா இந்த பூலோகம்னு பேரு. அப்படி வருந்துறாங்க. என்ன வருந்துறார்? வேத மார்க்கத்தை என்ன பண்ண ஒரு மூலையில கொண்டு போய் போட்டார். கலிபுருஷன் மூலையில கொண்டு போய் போட்டு விட்டு
வேத மார்க்கமே தேவையில்லை அப்படின்னு முறையில போட்டு கொடுத்து அந்த மாதிரி உண்டா சுவாமின்னா சுவாமியே ஸ்ரீபாஷ்யமுடைய மங்கள ஸ்லோகங்கள் ரெண்டு மங்கள ஸ்லோகத்துல இரண்டாவது மங்கள ஸ்லோகத்தை இதை தெரிவிக்கிறார். முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பௌதூராக ரட்சைகதீஸ்தே சுஜிதிரதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மினி ஷெமுகி பக்தி ரூபா. இது முதல் மங்கள ஸ்லோகம். இரண்டாவது மங்கள ஸ்லோகம் பாராச்சரிய வசஸ்ருதாம் உபனிஷத் துப்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராத்மி விபீதன விபகத பிராணாப்தி சஞ்சீவினிம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகவதி வியாகாத தூரஸ்திதாம் ஹானீதாந்து நிஜாட்சரைகி சுமனசகா பௌமா பிபந்தகம் தெரிவிக்கிற ஆசியம எங்கேயோ கொண்டு போய் மூலையில் விட்டுறான். வியாகாத தூரஸ்திதாம் அதை கொண்டு போய் மூலையில் விட்டார்களாம். யாரோ வேத மார்க்கத்தினை மூலையில கொண்டு போய் நடத்தி கொண்டிருக்க போனார்கள். ஏன்னா நிறைய பாக்கியர்கள் குதிருஷ்டிகள் ரெண்டு பேரும் பண்ண காரியம்தான் அது. குதிருஷ்டிகள்னு சொன்னா வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் கொள்பவர்கள். பாக்கியர்கள் சொன்னா வேதமே கிடையாது, வேதமே பிரமாணம் இல்லை என்று வேதத்தை இல்லைன்னு சொல்வார்கள் பாக்கியர்கள். இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணா வேதத்தை கொண்டு போய் மூலையில கொண்டு போயிட்டான். அப்ப மூலையில கொண்டு போனதை ராமானுஜர் என்ன பண்ணார், திரும்பி கொண்டு வந்தாருன்னு அது எப்படி? அதனாலதான் இவருக்கு வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்னு பேரு சுவாமி ராமானுஜருக்கு. ஆனா அதை எல்லாருமே போட்டுக்கிறான். ஏன்னா அந்த வம்சத்துல பார்த்துட்டா உடனே போட்டுக்கிறான். அந்த வம்சம் ராமானுஜர் வம்சம் இல்ல, பிராமண வம்சம் பார்த்தாச்சுன்னா அவளுக்கு வேதம் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியுமோன்னு கூட தெரியாது. ஆனா போடுறது வேதமார்க்க பிரதிஷ்டாபன மூவே உபய வேதாந்த பிரதிஷ்டாபன வேதமார்க்க பிரதிஷ்டா திராவிட வேதம்னு அதே சம்ஸ்கிருத வேதம்னு ரெண்டுமே உபய வேதாந்தத்தை போட்டுக்கிறான்னு இருக்கட்டும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இந்த சுவாமி ராமானுஜர் தான் மூலையில் கொண்டு போன அந்த வேதத்தை மறுபடியும் திரும்பி கொண்டு வந்தாரணும். வேதத்தை கொண்டு வந்து அனுபவி சொல்லணும். அப்படி சொல்ல நடுநிலையாளர்கள் இதை அனுபவிக்கட்டும். ஆனீகாந்து நிஜாட்சரைகி சுமனசகா பௌமா பிபத்வந்தகம். அவர்கள் நன்னா குடிக்கட்டும், நன்னா உறிஞ்சி குடிக்கட்டும். எதை குடிக்கட்டும்? நடுநிலையாளர்களாக இருந்து கொண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே ஒரு சாராருக்கு மட்டும்தான் சுவாமி, மற்றவாறு கிடையாது சொல்றோம். அதுக்குதான் போட்டுக்காரு ஆனீதாந்து நிஜாட்சரைகி சுமனசகா. அந்த சுமனசகான்னு போட்டுக்க போறோம். நடுநிலையாளர்னு சொல்லிக்காளியா அவ அனுபவிக்கணும். ரொம்ப சுலபமா சொன்னார். அந்த நடுநிலையாளர்களை உருவாக்கினவரே சுவாமி ராமானுஜர் தான். அந்த ராமானுஜர் எங்கோ கிடந்த அர்த்தத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார். அதே போல இங்கேயும் என்ன ஆயிட்டு, அஜ்ஞானம் என்ன அந்தகாரம் என்ன அந்த ஞானத்தின் மத்திய வந்து தோன்றி அதை போக்கினாரணும். அதுல செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அறந்தவன் அப்படின்னு தெரியாது. அதை போக்கினாரணும். இப்ப பஞ்சாயுதங்களோட நித்தியசூரிகள் வந்து தோன்றினார்கள். பஞ்சாயுதங்கள் நித்தியசூரிகள் தானே. பஞ்சாயுதம் நித்தியசூர் வந்து தோன்றினார்கள். அந்த நிலத்தை யாரெல்லாம் அருவருக்கிறார்கள் பாருங்க. இப்ப வந்தவா யாரு? நித்தியசூரிகள் தான் பஞ்சாயுதங்களாக அங்க சேவை சாய்க்கிறார். அவன் இந்த லோகத்துக்கு வந்தா எப்படி வந்திருக்கா? மறுபடியும் பாட்டு பாக்கிறோம். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு நாம் தர்மம் படத்தண்டம் ஒன் சார்ந்த வெள்ளம் படையார் புரிசங்கம் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே, இந்த பூதலத்தை காப்பதற்காக இடையே வந்தார்கள். யாரு? நித்தியசூரிகளாக இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள் போட்டார். ஆனா இங்க இருந்த வியாக்கியானத்தை என்ன தெரியுமா? நம்ம அப்பப்ப யாகங்கள் பண்ணுவோம், யாக யஜ்யங்கள் பண்றோம். யாக யஜ்யங்கள் பண்றச்சே தேவர்கள் வந்து அந்த யஜ்ய பலனாக இருக்கக்கூடிய அவிர்வாகம், அந்த அவிர்வாகத்தை அவ வந்து வாங்கி கண்ணன் சொல்லியிருக்கான், நியமிச்சிருக்கான். நீங்க போய் வாங்கிக்கணும், நீங்க போய் வாங்கிக்கணும்னு. அந்தந்த தேவதையை குறித்து அவ வந்து வாங்கிக்கணும். அவ வந்து வாங்கணுமோ வந்து வாங்கச்சு அவ என்ன பண்ணுவான்னா அந்த அபிபாகத்தை வாங்கணும். வாங்கச்சு அவ அந்த தேவலோகம் மூணாவது லோகம், பவகா சுவகா மூன்றாவது லோகம். அந்த மூன்றாவது லோகத்தை பார்த்து கொண்டே கொடுங்கோ கண்ணன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கான், வாங்குறேன்னா எப்படிதான் சிரமம் கொடுங்கோ அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த பூலோகம் அருவருக்கத்தக்கதா இருக்குமா. அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்க. இந்த பூலோகமே அருவருக்க பார்த்தாலே வாயில் எடுக்கிற மாதிரி இருக்குமா. என்ன சுவாமி இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, இப்படி இருக்க பார்த்தாலே சைக்கல அப்படின்னு
அவ லோகம் ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்கு, அதெல்லாம் சகிக்கலன்றா. எங்க இருக்கிறவா? மூணாவது லோகத்தில் இருக்க சாமானியவ. அவளே இந்த இந்த மாதிரி இந்த பூலோகத்தை பார்த்தாலே அருவருத்து கொண்டு பூலோகத்தை பார்க்காமல் தங்கள் லோகத்தை பார்த்து கொண்டு அந்த அபிபாவத்தை வாங்கி கொண்டு போகிறார்கள்னா நித்தியசூரிகள் எவ்வளவு மேம்பட்டவர்கள். அவ எந்த லோகத்தில் இருக்கா? நலவந்தமில்லதோர் நாடு தெளிவி சுன்பி திருநாடு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த லோகத்துல நீங்க வந்திருக்கான்னா ஒண்ணுமில்லாத இந்த தேவர்களே பார்த்தாலே வாயில் எடுக்கிறவா இருக்கு, சுவாமி நான் இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு தங்கள் லோகத்தை பார்த்து வாங்கி கொண்டிருக்க அவ என்ன பண்ணிருக்கணும்? சுவாமி பூலோகமா நாங்க போக மாட்டோம். அந்த தேவர்களே அவ வாயில் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு நாங்க மேம்பட்டவா, அவளுக்கு மரணம் என்பது உண்டு. ஏன்னா அவளுக்கு பிரளயம் வந்து நிச்சயம் மரணம் உண்டு. ஆனா எப்பவும் மரணமே கிடையாது. அந்த நிலை நித்திய சூறுகளே ஆயிடுத்து. நாங்கெல்லாம் போக மாட்டோம்னு சொன்னா ஆனந்தமா வந்து. அததான் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே, அந்த பூதலம் காப்பதற்கு என்று இடையே அவ ஆனந்தமா வந்தா. அதோடு இறங்கி வந்திருக்கா. எதற்காக சுவாமி வந்தா? எதற்காக வந்தா? இதுக்கு ஒத்துக்கணும். வந்தான்னு சொல்லிட்டு இருக்கையே அந்த எதற்காக வந்தா வரலாம்? எதற்காக வந்தா எங்க தலைவர் கீழே போயிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். எங்க தலைவர் கீழே போயிட்டார். இனிமே நாங்க இருந்து இங்க என்ன பண்ணணும்? சீவை கொடுத்து அவ பேசிக்கிறாளாம். யார்? பஞ்சாயுதங்களும் நித்தியசூரிகள் தானே பஞ்சாயுதங்களை அவதாரம் பண்ணிருக்கா. அப்படி இருக்கச்சே எங்க தலைவரே கீழே போயிட்டா நாங்க இங்கிருந்து என்ன பண்றோம்னா, சரி சுவாமி உங்களுக்கு யார் தலைவர்? எங்க தலைவர் கீழே போயிட்டா, எங்க தலைவர் கீழே போயிட்டா, எங்க தலைவர் கீழே போயிட்டா யாரு? விக்ஷேஷனர் கீழே ஆகிட்டாரா? இல்லையே. எங்க தலைவர் யார் தெரியுமா? ஆதிசேஷன் தான் எங்க தலைவர். ஏன்னா ஆதிசேஷன் தான் கைங்கரியத்துக்கு பிரதான தலைவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம் நெல்கடலுள், என்றும் படையாம் அணிவிளக்காம், கும்பட்டாம், குருகுமனையாம், திருமார்கரவனே ஆதிசேஷன் தான் எங்க தலைவர். அதனால எங்க தலைவரே கீழே இறங்கிட்டார். ஆனா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அப்படி கைங்கரியத்துக்கு அந்த ஆதிசேஷன் கீழே வந்துட்டார். இனிமே எங்களுக்கு அங்க அண்ணன் வேலை இருக்கு, ஒரு வேலையும் கிடையாது. அதனால அவாலை இறங்கிட்டாலாம். அப்ப அவாலை ஏன்னா அருவருக்கத்தக்கதான இந்த பூமி. இந்த யார் சொல்றா? தேவர்கள் சொல்றா. தேவர்களுக்கே அருவருக்கத்தக்கதான இந்த பூமின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப நித்தியசூரிகள் என்ன சொல்லியிருக்கணும்? சுவாமி அவால சொல்றேன்னா நம்ம முடியாது, போக விட சொல்லியிருக்கணும். இல்ல, அந்த லோகத்துல இவன் வந்து இறங்கின்னு சொன்னார். அந்த அனைவரும் அருவருக்கத்துக்கு இந்த லோகத்துல வந்து என்ன ஆயிடுது? ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே, ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே அப்படின்னாரு. எல்லா இடத்துலும் ராமானுஜன் போட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல மட்டும் பாருங்க ராமானுஜ முனியா எடுத்துனார். அது என்ன சுவாமி? ஒவ்வொரு பாசனம் பாருங்க முனின்னு வராது, ராமானுஜா இருக்கும். ஆனா இந்த பாசனத்துல பாருங்க அடையார் கமல 33ஆம் பாசனத்துல ராமானுஜ முனியா எடுத்துனர். முனி சப்தம் இல்ல சுவாமி இருக்கு. முனின்னா என்ன தெரியுமா? மனநசீலகா முனிக்கு. மனநசீலகா எப்ப மனநம் பண்ணிட்டே இருக்கலாம், அப்படியே மனநம் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன சுவாமி மனநம் பண்ணுவான்? இந்த ஜெகத் ரட்சணம் செஞ்சுட்டே இருப்பார். எப்படி ரட்சிக்கிறது, இவாள் எப்படி ரட்சிக்கிறது, அவாள் எப்படி ரட்சிக்கிறது, அவாள் எப்படி ரட்சிக்கிறது, அந்த சிந்தனை உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த சிந்தனை இருக்கக்கூடிய புட்டுக்குள்ள இருந்த அந்த குறி, அந்த குறியில இருந்து, அதனாலதான் மனநசீலகா முனிகி. அப்ப ராமானுஜ முனின்னா என்ன அர்த்தம்? நம்மை ரட்சிக்கும் பொருட்டி இவாளை ரட்சிக்கவே இப்படி ரட்சிக்கலாமா அப்படி ரட்சிக்கலாமா, அந்த மரணம் பண்றாரணும். அந்த மரணம் பண்ண முடியாத ஒரு தன்மைதான் முனிகேன்னு சொன்னார். சரி, ராமானுஜ முனியாயின இந்நிலத்தையும் தெரிவிக்கிறாரையா? அப்ப அந்த சிந்தனைக்கு முடிவு என்ன சுவாமி? அவருக்கு சிந்தனை பண்ணிட்டே இருக்காரு, ரட்சிக்கணுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிந்தனைக்கு முடிவு என்ன? அந்த முடிவுதான் பஞ்சாயுதங்களும் பத்தர். இந்த மாதிரி சிந்தனை பண்ணாரணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நாம போகணுமே, பஞ்சாயுதம் நினைக்கிறதான் நாம போகணுமே. நேர கிடுக்கிட்டு அங்க நிச்சய பூஜை இருந்து இந்த லீலா பூஜை கொண்டு நிச்சய பூஜை இருந்து லீலா பூஜை. ஏன்னா எப்படின்னு நினைச்சா பகவான் இப்படின்னு வழிகாட்டுவார். என்னைக்குமே நாம ஏதாவது ஒண்ணு சுவாமி காலட்சேபம் போக முடியலையேன்னு நிஜமாவே வருத்தப்பட்டோம் வச்சுக்கோ. ஏதோ ஒரு சமம் வந்துடுத்து, சமம் வந்துடுத்துன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. காலட்சேபம் மட்டும் இல்ல, இந்த பக்கத்துல இருக்கிறதால இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. சன்னதிக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணும், அல்லது கோஷ்டியை சேவிக்கணும், ஆச்சாரியால சேவிக்கணும், பாகவதால சேவிக்கணும். ஏதோ ஒரு நிர்பந்தத்தால போக முடியாம போயிடுத்துன்னா ஆனா ஞாபகம் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். சிந்தையத்துக்கு அப்படிதான் இருந்தது. அந்த அம்மாழ்வார் தீர்க்க சிந்தையந்தின்னு பேரு. அப்படி இருக்கச்சே
அப்படியே இருந்துச்சுங்க. அந்த சிந்தனை நிஜமாவே இருந்துச்சுன்னா, அந்த உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பகவானதுக்கு உண்டான ஆவணம் செய்யறேன். இப்ப என்ன ஆயிடுத்து? இப்ப ராமானுஜருக்கு சிந்தனை வந்துடுத்து, ஜெகத்ரத்ன சிந்தனை வந்துடுத்து. ஏன்னா முனியாயினம் சப்தம் போட்டிருக்காரு. ராமானுஜ முனியாயின இன்னிலத்தே. எப்ப அந்த முனி என்ற சப்தத்தை போட்டாரோ ஜெகத்தை ரட்சிக்கணும் வந்துட்டு, ஜெகத்தை ரட்சிக்கணும் வந்துச்சு. உடனே இவளா போகணும் 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 நினைச்சுட்டு இருக்கா. அப்ப பகவான் என்ன பண்ணான்னா உடனே வழிகாட்டணும். அந்த வழிகாட்டுறதுக்காக அவர் நினைக்க நினைக்க பதில் சொல்லாம இருப்பது இவருக்கு சொரூபம் கிடையாது. நம்ம எத்தனை ஆர்த்தியோடு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பண்றோமோ அந்த அந்த ஆர்த்தி உண்மையா இருக்கணும். அந்த ஆர்த்தி உண்மையா இருந்துச்சுன்னா பகவான் அதை தலை கட்டி கொடுக்கிறார். அவர் பேசாம இருக்கக்கூடாது. அவர் பேசாம இருந்தாரா அவருடைய சுரூபத்துக்கு அது தக்கது அன்று. பகவானுடைய சுரூபம் என்ன? பக்தானாம் தாம் பிரகாசசே. நமக்காக தான் பகவான். அவருக்காக நதே ரூபம் நதே ஆகாரம். அவருடைய ரூபமோ அவருடைய ஆகாரமோ எல்லாமே இது யாருக்காக? பக்தானாம் தாம் பிரகாசசே. அப்ப ஒரு பக்தர் சிரமப்பட்டு இருக்கா, அந்த சிரமத்தை பட்டு இருக்கனே கிடைக்கலையே கிடைக்கலையே என்கிற வருத்தம் உண்மையா இருந்துட்டுனா உடனே அதுக்கு உண்டான ஆவணம் செய்யறாருனோ. இப்ப ராமானுஜன் நினைக்கிறாரு, முனியானபடியாலே நினைக்கிறாருனோ. நினைச்ச உடனே அதுக்கு பதில் சொல்லணும்னோ. பதில் சொல்லணும்னா என்னன்னு சொல்றாரு? அதுக்கு பதிலாகத்தான் பஞ்சாயுதங்களை அனுப்பி வைத்தார் பகவான். புரியுது? ராமானுஜன் ஜெகத் ரட்சணம் பண்ணணும்னு சிந்தனை பண்ணார். அந்த சிந்தனைக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணார்னா, பஞ்சாயத்துங்களே நீங்க போங்க, நீங்க போய் அவளுக்கு ராமானுஜருக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ பூர்ணமா பண்ணுன்னு அனுப்பி வைச்சார். அதனால்தான் ராமானுஜ முனியாயின எண்ணிலைத்தே. ஏன்னா நினைக்கிற ராமானுஜருக்கு நினைவு சபலமா எடுத்துட்டார். நினைக்கிற ராமானுஜர் நினைக்கிறாரனோ அந்த நினைவு சபலமானமோனோ எப்படி ஆயிடுத்து? அந்த அவருக்கு கையாளாக இருந்து பஞ்சாயுதங்கள் என்கிறார். கையாள் அவருக்கு கையாள வந்துட்டோம். சுவாமி என் கையாள் தப்பான வார்த்தை. அநேகமா இது நம்ம யார் சுவாமி? என் கையாள்னா உடனே அப்படி ஏற இருக்க பாப்பா, என்ன சுவாமி இந்த வார்த்தை சொல்றேன். ஆனா இந்த இடத்துல கையாள்னா என்ன அர்த்தம்? ஆனா லோகத்துல கையாள்னு சொன்னா ஒரு இதோ ஒரு தான் சொன்ன. ஆமா, கையாள்னா தான் சொன்ன. கையாள்னா அவருடைய சங்கல்பத்தை பார்த்து காரியம் செய்பவன் தான் கையாள். கையாள்னா நாம நினைக்கிற மாதிரி எத்தையோ நீங்க நினைக்காதீங்க. கையாள்னா இவருடைய சங்கல்பம் என்ன? அதைத்தான் அடிய முதலே சொன்னேன். கருதுமிடம் பொருது புனல் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம். பகவத் சங்கல்பம் என்னமோ அந்த சங்கல்பத்தின்படி சக்கரத்தாழ்வார் கைங்கரி முன்வாராம். அப்பனா பகவத் சங்கல்பமே சக்கரத்தாழ்வார். அதேதான் இங்க தெரியும். அதான் இங்க கையாள்னு தெரிவார். கையாள்னா ஆதிசேஷன் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமானுஜர் என்ன நினைக்கிறாரோ என்ன சங்கல்பம் பண்றாரோ அந்த சங்கல்பத்தை பார்த்து அதற்குரிய கைங்கரியை பண்ணுபவர்கள். அப்பனா அவர் ஆணையிட்டால் நிறைவேற்றக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? பஞ்சாயுதத்துக்கு உண்டு. சுவாமி ஆதிசேஷன் பெரியவரா பஞ்சாயுதம் பெரியவரா? ஆதிசேஷன் தலைவர் சொல்லியாச்சு. சரி, ஆதிசேஷனா இருந்தாலும் அவருடைய அவதாரம் தானே ராமானுஜர். இவனும் இப்ப நித்தியசூர் இல்லையே, இங்கதானே இருக்காரு. அப்ப சக்கரத்தாவோட நேரம் இங்க வந்திருக்காருன்னு அப்ப அவர் தானே பெரியவன் இல்ல. பகவான் ஆணையிட்டு இருக்காரு, நீ போய் அவர் கைங்கரியம் பண்ணு, நீ போய் அவர் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காருயா. கைங்கரியம் பண்ண சொன்ன உடனே இப்ப சுவாமி எம்பெருமான ஆணையிடுறார். இந்த கைங்கரியம் இவாளுக்கு இந்த ரட்சணம் சொன்ன உடனே பஞ்சாயுதங்களும் ராமானுடைய ஆணை இணங்க அந்தந்த கைங்கரியத்தை பண்ணி பூர்த்தி பண்றார். அப்ப அவருடைய ஆணைக்கு இணங்க பண்றாளியா. அதனாலதான் ராமானுஜன முனியாயின எண்ணிலே. இந்த நேரத்திலே அந்த முனி என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் என்ன சொல்கிறாரோ அதன்படி இந்த பஞ்சாயுதங்களும் கைங்கரிய பண்ண வந்துட்டு. இது முதல் அர்த்தம். அன்றைக்கு இரண்டாவது அர்த்தம் என்னதுமா? பஞ்சாயுதங்களும் தாங்களே பிறந்து என்று சொல்வதிலும் தட்டு கிடையாது. எக்ஸலண்ட். இப்ப பஞ்சாயுத முதல் அர்த்தம் என்ன பண்ணும்? பஞ்சாயுதங்கள் வந்துடுத்து, ஆதிசேஷன் வந்துடுத்து. ஆதிசேஷன் தான் ராமானுஜராக அவதாரம் பண்ணியிருக்கார். மேற்கொண்டு அந்த ஆதிசேஷனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும் என்கிற அபிப்பிராயத்தோடு பஞ்சாயுதனும் வந்து சேர்ந்தன. வந்து சேரும் போது ஆதிசேஷன் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமானுஜர் என்ன ஆணையிடுகிறாரோ அதை சிறுமேற்கொண்டு
அந்த கைங்கரியத்தை பூர்த்தம் பண்ணும்படியான ஒரு தன்மையிலே பஞ்சாயுதங்கள் இருந்தன. இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம்னா பஞ்சாயுதங்களாகவே ராமானுஜர் அவதாரம் பண்ண. முதல்ல பஞ்சாயுதம் வேறு ராமானுஜர் வேறு சொல்லிட்டு இப்ப பஞ்சாயுதங்காலே ராம அவதாரம் பண்ணனா சரி சுவாமி, அவர் ஆதிசேஷ அவதாரம் தானே, சாட்சாத் ஆதிசேஷ அவதாரம் தானே. ஆமா, ஆதிசேஷ அவதாரம் தானே அப்படின்னா சொல்லலாம், சாட்சாத் ஆதிசேஷ அவதாரம் தான். பஞ்சாயுதங்களின் ஆவேச அவதாரம் என்றும் சொல்லலாம். ரெண்டு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பாத்துக்கோ, ஆதிசேஷ நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சில விஷயங்கள்லாம் அப்படியே முத்தவைப்பு வைத்த போல மனசுல அப்படியே பதிச்சு வச்சுக்கணும். இந்தந்த சப்தங்கள்லாம் என்ன, இப்ப ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரமா பஞ்சாயுத அவதாரமா? ரெண்டும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரெண்டும் தான். என்னமா சுவாமி, எல்லாரும் ஆதிசேஷம் தான் சொல்லிட்டு இருக்கா, நீங்க பஞ்சாயுதத்தின் ஆவேச அவதாரம் ரெண்டுமே உண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கோம். இப்ப நம்மாழ்வார் விஸ்வக்ஷேனுடைய அவதாரமா, திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். அந்த அவதாரமா ஒண்ணு இதே ராமானுஜரே முன்னாடியே பார்த்திருக்கோம். பார்சாதிய பெருமான் தான் ராமானுஜர் அவதாரம் பண்ணார். ஏன்னா கேசவ சோமயாதி அங்க பார்சாதி மண்டபத்துல போய் அவர் புத்திரகாமேஷ யாகம் பண்ணார். உடனே பார்சாதி அங்க பிரத்யட்சமானார். என்ன வேணுங்க கிட்ட, எனக்கு சந்தான பிராப்தி இல்லைன்னு, யாரை போல புத்திரம் வேணுங்க கிட்ட, உண்மை போல வேணும்னா எம்ம போல வர முடியாது, நானே வந்து அவதாரம் என்று சொன்னார். இப்ப அந்த பார்சாதியே இந்த எம்பெருமானாரா இல்ல ஆதிசேஷனும் எம்பெருமான ரெண்டும் உண்டு. எது போல நம்மாழ்வாரே விஸ்வக்ஷனுடைய அவதாரம் தான் நம்மாழ்வார், திருக்குறுங்குடி எம்பெருமானே நம்மாழ்வார், ரெண்டும் உண்டு, எந்த குறையும் கிடையாது. அதே போலதான் இங்கம். அப்ப ஆவேச அவதாரம் பஞ்சாயத்து ஆவேச அவதாரம் பண்ணார் அப்படின்னு தெரிவிக்கிற. இது எங்க இருக்கு சுவாமி? இந்த மாதிரினா எதிராஜ சப்தத்தின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த எதிராஜ சப்தத்திலே தெரிவிக்கிறார் அந்த அற்புதமான ஸ்லோகம். பகவான் எப்படி இருக்கிறார்னா, எங்களை ரட்சிப்பதில் நன்றாக ஆசைப்படுத்தவர் பகவான். எங்க ரட்சத சங்க இப்பாட்டில் வரக ஒரு நிமிஷம். அதாவது பிரதக்தி விவேத தீட்ச பவான புரஸ்கம்த பரீட்சண யதீந்திரா அபர்ஜ திச்சன் நமந்த தத்தத் அச்சே பஞ்சபி ராயித் முராரி என்று இவ்வர்த்தத்தை அபியுக்தரம் அருளி செய்தாரிலே. அபியுக்தர்னா வேதாந்த, அதாவது அபியுக்தர் ரொம்ப பெரியவர். அபியுக்தர் என்கிற சப்தம் நிறைய பேருக்கு சொல்லுவார். அபியுக்தர்னா இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் மட்டும் அர்த்தம் இல்லை, ஆனா இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் தான் அர்த்தம். ஆனா அபியுக்தர்னு நம்ம சம்பிரதாயத்துல மிகுந்த நாட்டம் உண்டு, எல்லோரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் அபியுக்தர்னு பேரை கொடுப்பார். இப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என்ன சொல்லி தெரிஞ்ச எதிராக சப்தத்துல பகவான் ரட்சிப்பதற்கு ஆசைப்படுத்தவன். மேலும் இந்த சுவாமி என்ன பண்ணார், அருசமய செடியதனை அடியறுத்தானும். அரிசம் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரன் தங்கள் மதம்னு அதையெல்லாம் அடியறுத்தாரணும். சரி சுவாமி, அவர்கள் எதிர்வாதிகள், அவர்களிடத்துல தீட்சணமா பேசி அவருடைய நிரசனம் பண்ணுவாரணும். சரி சுவாமி, அந்த நிரசனம் பண்ணுவதற்கு எது உபயோகமா இருந்தது? பஞ்சாயுதங்களும். பஞ்சாயுதங்கிறது அந்த அப்பனா பஞ்சாயுதம் என்ன எடுத்து அது உபயோகப்பட்டுதனும். நிரசனம் பண்ணுனா கத்தியால ஏதோ சண்டை போட்டுருக்காரு. இந்த இடத்துல என்னன்னா வாக்கு வைபவம். இந்த வாக்கு வைபவம் தர ஏதோ ஆயுதத்தால சண்டை போடுறார், இவரு கத்தி வச்சிருக்கார், அவர் வில்லு வச்சிருக்கார், ஒரு சக்கரத்தை வச்சிருக்காரு, சங்கத்தை வச்சிருக்கார், அதை சொல்ல வரல. ஆயுதம் என்பது அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படி இருக்க செய்து அவள் நிரசனம் பண்றதுக்கு பஞ்சாயுதம் வந்தது. இது ஒண்ணு. சரி சுவாமி, அந்த ஆயுதங்கிறது முராரியான பகவானின் ஆயுதம். அவைகள் ராமாயணத்துக்கு பிரிந்து சொல்லப்படுவது கிடையாது. தேசிகனுடைய வார்த்தை என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணுடைய பஞ்சாயுதங்கள் அது அத்தனையும் ராமானுஜராக அவதாரம் பண்ணிட்டு, அதனால ராமானுஜரிடத்துல பிரிந்து சொல்வது என்பது கிடையாதுன்னு எடுத்துக்க. அப்ப பஞ்சாயுதங்கள் அவதாரம்னு சொல்லலாம். இது தேசியனுடைய அபிப்பிராயம். இதனால்தான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே ரெண்டு கருத்துக்கள் இருக்கக்கூடிய சம்பிரதாயமா வந்துட்டு தோணும். அதனால ஒரு சாராருடைய கருத்து அவர் ஆதிசேஷ அவதாரம் கிடையாது, வெறுமே பஞ்சாயுதங்கள் அவதாரம் தான் ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாராவுடைய கருத்து ரெண்டு அவதாரம் உண்டு. ஆனா ரெண்டு அவதாரம் உண்டு என்பதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. ஏன்னா
ஆதிசேஷன் அவதாரம் குருபரம்பர பிரபா பூர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த சந்தேகமும் கிடையாது. பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் என்று தேவேதான் தேசியம் தெரிவித்தார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால இரண்டுமே உண்டுன்னு தான் அர்த்தமே. அதனால ரெண்டு உண்மை இருக்க முடியும்னா அதுக்குதான் நம்மாழ்வாரை காட்டணும், அதே ராமானுஜரை காட்டணும், எல்லாமே காட்டியிருக்க முடியும். இது சொல்ல வந்தா அதனால அவராலே சொல்லப்பட்ட பஞ்சாயுதங்களும் ராமானுஜராக அவதாரம் பண்ணிட்டு என்று எதிராஜ சப்தத்தி ஆச்சரியமான எதிராஜ விம்சத்தி என்பது சுவாமி மணவாள மாமனிகளால் அனுகிரகிக்கப்பட்டது. எதிராஜ சப்தத்தி என்பது வேதாந்த தேசியர் அனுகிரகிக்கப்பட்டது. அவர் தெரிவிக்கிறார். அந்த வேதாந்த தேசிகத்தை அபியுக்தரைகிற பெயரை கொடுத்திருக்க. சரி, அப்படியே அபியுக்தர் மதிப்பு கூட படைத்தவர் அர்த்தம். பெருமதிப்பு படைத்தவர் ஆக அவர் ஆவேசமாக பிறந்தார் என்றும் சொல்லலாம், தானே வந்து தோன்றினார் என்றும் சொல்லலாம் அப்படின்னா ஆவேச அவதாரம் பஞ்சாயுதங்கள் ஆவேச அவதாரம்னு சொல்லலாம், அந்த பஞ்சாயுதங்களாகவே வந்து தோன்றினார் என்று சொல்லலாம். சரி சுவாமி, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம். பஞ்சாயுதங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னேன், அந்த விஷயத்துக்கு வரல. பஞ்சாயுத பத்தி சொல்லும் போது அடையார்கமல தளர்மகள் கேள்வன் எடுத்திருக்காரு. நேர அடையார்கமல தளர்மகள் கேள்வன் இதுவரைக்கும் என்ன சொல்லுது, பிராட்டி சம்பந்தம் இருக்கக்கூடிய பெருமாள் சொல்லிட்டுதான் அந்த பெருமாளுக்கு என்ன இருக்கு, கையாடி எண்ணம் படையோடு நாம் தகமம் படர்ந்தம்னு அதுக்கு மேல பஞ்சாயுதங்களுடைய விவரணம் பண்ணியிருக்கார் சுவாமி திருவரங்க தமுதனார். நேர பஞ்சாயுதங்கள் அவதாரம் சுவாமி எம்பெருமனா சொல்றது இந்த பாசுரம். ஆமா, அப்படி இருக்கச்சது குறுக்க எதுக்கு பெருமாளை பிராட்டியும் அடையாறு கமல தளர்மகள் கேள்வன் இந்த சப்தமே வேண்டாம். இந்த சப்தம் இல்லாம கையாடி எண்ணம் படையோடு நாம் தகமம் படர்தண்டம் ஒன்சார்ந்த வெள்ளம் புடையார் புலிசங்கமம் அந்த சப்தத்தோடு நிறுத்திருக்கலாமோனோ? இல்ல, அந்த இல்ல. அல்லது அடையார்கபல தளர்மகள் கேள்வன் என்கிற சப்தத்தை எடுத்துட்டு அந்த சப்தத்திலையும் பஞ்சாயுதங்களுக்குண்டான விசேஷணத்தை இட்டிருக்கலாமோனோ? அதை விடாம எதுக்காக குழுக்க பெராட்டியும் பெருமாளையும் சேர்த்தார் அப்படின்னு தெரிவிக்காங்க. ஆச்சரியம். ஏன்னா பகவான் தன் கையில் பிடித்தார்னு சொல்லி இருக்க, பிராட்டி மிருது சுபாவம், அவர் ரொம்ப மிருது. பிராட்டி என்னன்னா அவர் அடியோமோடும் நின்னோடும் திரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவானின் வளமாற்றில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அந்த வடிவாசோது வளத்திலும் சுடர் ஆடியும் பல்லாண்டு பாட்டுக்கணும். பிராட்டி சண்டை போட மாட்டாங்க, மிருது சுபாவம் தானே. அப்ப மிருது சுபாவமா இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை இந்த 5 ஆயுதங்கள் பஞ்சாயுதங்களோடு சேர்த்து சொல்லணுமா அப்படின்னு பெரிய விசாரம். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சேரலையே சுவாமி. இந்த பக்கம் மிருதுவா இருக்கு, இந்த பக்கம் கடினமா இருக்கு. கடினமா இருக்கக்கூடிய தன்மை வேறு, மிருதுவா இது வெண்ணெய் போல இருக்கு, அது கல்லு போல இருக்கு. இப்ப வெண்ணெய் போல இருக்கு கல்லு போல இருந்தா ரெண்டும் ஒண்ணு ஆகாது. அப்ப எதனால சுவாமி சேர்த்தாரு? சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, சேர்க்காம இருந்திருக்கலாமே, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேராதேன்னு கேள்வி கேட்டுக்கொண்டு ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி ஆச்சரியமானதுக்கு ஒரு பதில் தெரிவிக்கிறார். ஒண்ணுமே இல்லை, வாஸ்தவம் தான். என்ன தெரிவிக்கிறார்னா, கையாடி எண்ணம் படையோடு நாம் தகமம் படத்தம்னு சொல்லிக்கிறோம். பகவான் கையில பிடிச்சிட்டு இருக்கணும். பிடிச்சிட்டு இருந்தா அது ஆயுதமா ஆபரணமா? ஆபரணம் என்ன, நகனட்டு அலங்காரமா இருக்கும். ஆயுதம் என்ன, பார்த்தாலே பயமா இருக்கும். என்ன பண்ணுமோ கொள்ளுமோ, ஏதாவது பண்ணுமோ, நமக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு, ஏதாவது நமக்கு நம்முடைய விரோதியை போக்கி கொடுக்குமோ, இல்ல நமக்கு அது விரோதியா இருக்குமோ, இந்த சந்தேகம் நமக்கு தெரியாது. அப்ப அதே அந்த பஞ்சாயுதங்களே ஆயுதமாவும் இருக்கு, பஞ்சாயுதங்களே ஆபரணமாவும் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரேன்? இப்ப சொல்ல வந்தது பிராட்டியும் பெருமாளும் எதுக்காக சேர்த்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பயே இந்த வார்த்தை வருதுன்னா, இந்த வார்த்தை வந்ததா அது புரியும். ஏன்னா பிராட்டி சம்பந்தம் இருந்துட்டுன்னா அந்த பஞ்சாயுதங்களுமே ஆயுதங்களா தெரியாது, ஆபரணங்களா இருக்கும். பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா அந்த பஞ்சாயுதங்களும் ஆயுதங்களா. அதனாலதான் அப்ப அந்த சம்பந்தம் இருந்துச்சுன்னா என்ன, அது ஆயுதம் இல்லை, ஆபரணம். யாருக்கு? அனுகூலர்களுக்கு. பிராட்டி சம்பந்தம், அப்ப பிராட்டி சம்பந்தம் இருக்கணும். இவள் புருஷா காலம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். எடுத்துக்க, இவ புருஷகாரம் பண்ணலைன்னு வச்சுக்கேன், இவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா
அதுதான் நம்ம சம்பிரதாயமே ஸ்ரீ வைஷ்ணவம், ஸ்ரீயப்பதின்னு பேரு. பிராட்டி அனுகிரகம் இல்லைன்னாலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். சுவாமி பண்ணுவாரா மாட்டாரா, பண்ணுவாரா மாட்டாரா, பண்ணுவாரா மாட்டாரா. இவருக்கு சுதந்திரன், அகமேவ பரந்தத்துவம் சொல்லக்கூடியவர், நானே நானேன்னு அப்படி ஒரு அகங்கரிப்போடு இருப்பாருனோ. நான் கிட்டக்க போனேன்னா என்கிட்ட நிறையவே இருக்கு, என்னது பாவங்கள் ஒண்ணு கொஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. இந்த பாவத்தை பார்த்து ஓ வந்துட்டு இருக்கே, வெக்கமெல்லாம் வந்துட்டு இருக்கே, இத்தனை பாபத்தை பண்ணி இப்பதானே பண்ணிட்டு வந்திருக்க தள்ளினான்னு சொல்லுவார். அப்ப பக்கத்துல இவ இருந்தா என்ன பண்ணுவா, பாவம் பண்ணாதவா யாரு யாருன்னு நமக்கு எடுத்து பேசி நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றோம், புருஷகாரம் பண்றோம். அப்ப புருஷகாரம் பண்ணும்போது அந்த ஆயுதங்கள்லாம் என்ன ஆகும், என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு, என்ன. அப்ப பிராட்டி பக்கத்துல இருந்தா எங்க தெரியுதுன்னா, ஸ்ரீராமாயணத்துல நீங்க இங்க வேணா பாருங்க, ராமன் எங்கெங்கெல்லாம் கொண்டு இருக்கானோ அங்க பிராட்டி பக்கத்துல இல்ல. இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். ஸ்ரீராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ராமன் கொண்டு இருக்கானோ பிராட்டி பக்கத்துல இல்ல. எங்கெங்கெல்லாம் கொல்லலையோ, கொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, காகாசுரன் நிச்சயமா கொண்டு இருக்கணும். ஏன்னா ராவணனையே கொண்டு இருக்கானு. ராவணன் ஒண்ணும் காகாசுரன் பண்ண அளவுக்கு அபச்சாரம் பண்ணல. நம்ம என்ன நினைக்கோம், ராவணன் நிறைய அபச்சாரம் பண்ணிருக்கான், காகாசுரன் குறைச்சலா பண்ணிருக்கான். இல்ல, காகாசுரன் பிராட்டிய திருமேனியை தீண்டி இருக்காங்க. ராவணன் தொடவே முடியாது, பூமியோடு தான் பேச்சுட்டு போறான். இது சில நாடகத்தெல்லாம் அப்படியே தொட்டு அழிச்சுட்டு போற மாதிரி இருக்கா. தப்பான ஒரு வால்மீகி என்ன சொன்னாரோ அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால்தான் பூர்வாச்சார வியாக்கியானத்தை எத்தையுமே வாசிக்கப்படாது. வாசிச்சா என்ன சுவாமி ஆகுனா நாமே குழம்பி போய் இப்படி இருக்குமோன்னு தோணும். அப்ப பூர்வாச்சார வாக்கியம்னா முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அவன் எழுதுவார். வால்மீகி என்ன எழுதியிருக்காரோ அதுதான். ஏன்னா ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கு, அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் தொட்டா அவனுடைய பஸ்மமாயிடும், தலை சுக்குநூறா போயிடும். ஆனா இவன் அப்படி எழுதுறாங்க, அப்படி அணைச்சிட்டு போற மாதிரி பண்றாரு, தூக்கிட்டு போற மாதிரி பண்றாரு, அது மாதிரி கிடையாது. அவன் தொடவே இல்லை. அப்ப தொடாம இருக்கச்சே தொட்டவனுக்கு பாவம் அதிகமா, தொடாதவன் பாவம். ராவணனை காட்டிலும் இன்னும் பாபிஷ்டன் காகாசுரன், அவனை தப்பிச்சிட்டான். எதனால தப்பித்தானா, பிராட்டி பக்கத்துல இருந்தபடியா, பிராட்டி பக்கத்துல இருந்தபடியா தப்பித்தான். ஆனா ராவணன் அப்ப பிராட்டி பக்கத்துல இல்லையே, பிராட்டி பக்கத்துல தான் நிச்சயமா ராவணனும் மாண்டு இருக்க படம் தெரியும். எதுக்கு சொல்லுவாங்க, இது புரியணுமோனோ. அப்ப அந்த ஆயுதங்கள் பஞ்சாயுதங்களும் ஆவரணமா இருக்கும் பிராட்டி பக்கத்துல இருந்தா. அது புரியணுன்றதுக்காக தான் அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையா அப்படின்னு சொல்லி அந்த சப்தத்தை. அப்ப அவள் கூட இல்லை என்றால் அது ஆயுதம். ஆக விரோதி நிரசனம் எப்ப வரும்னா, இவர் இல்லாத போது, விராட்டி இல்லாத போதும் விரோதி நிரசனம். அவள் இருந்தான்னா பகவான் இதை பிரயோகப்படுத்துறதே கிடையாது பகவான். அதனால்தான் வாமனாவதாரம் எடுத்த உடனும் எடுத்த உடனே நேர போக விராட்டி திருமார்பு இருக்கா, பிரார்த்திக்கிறான் பகவான் வாமனன். இங்க இருந்து நீ பிறந்தாத்துக்கு போயிடு, திருப்பார்க்கடை தானே பிறந்திருக்கா, ஒரு 10 நாள் அங்க இருந்துட்டு வா, நான் போய் என்னென்ன காரியம் உண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இவ இருந்தா அந்த காரியம் நடக்காது. போய் பிக்ஷம் எடுக்கணும், பிக்ஷம் எடுத்து அவன் சொத்தை எல்லாம் அபகரிக்கணும், திருப்பி கொண்டு வந்து இந்திரனுக்கு கொடுக்கணும். இப்ப ஒத்துக்க மாட்டா. அப்ப என்ன பண்ணா, சொன்னா போகவே இல்லை. முன்ன என்ன பண்ணா, எவனிக்காமாயா ஜெகன்மோகிரின்னு நேரம் ஒரு திரைய போட்டா, இவ கட்டாட்சம் மேல படாத மாதிரி. அதுக்கப்புறம் தான் பிக்ஷை எடுத்துத்தானே வேதாந்த தேசிக தெரிகிறேன். இதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்படி இருக்க செய்தே ஆயுதமா ஆகிடும். இவ இல்லைன்னா, இவ இருந்தாது ஆபரணமாடு. இதைத்தான் விஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷண அத்தியாயம்னு எடுத்திருக்கா. அஸ்திர பூஷண அத்தியாயம். அஸ்தம் வேறு பூஷணம் வேறு. பாருங்க, இந்த விஷ்ணு புராணம் என்ன தெரியும், அஸ்திர அத்தியாயம் சொல்லிருக்கணும். பகவானுடைய அஸ்திரங்கள் என்னென்ன அதை தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல, அஸ்திர பூஷண அத்தியாயம். அஸ்திரம் வேறு பூஷணம் வேறு சுவாமி அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப என்னன்னா, அஸ்திரமே பூஷணமாகும், பூஷணமே அஸ்திரமாகும். இது ஒரு அபிப்பிராயம். அஸ்திரம் வேறு, அஸ்திரம்னா ஆயுதங்கள், பூஷணம்னா என்னது ஆபரணங்கள். ஆயுதங்களே ஆபரணங்களாகும், ஆபரணங்களே ஆயுதமாகும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார், இப்ப அஸ்திரம் வேறு பூஷணம் வேறுன்றது ஒரு அபிப்பிராயம். இன்னொன்னுன்னா அஸ்திரமே பூஷணம், பூஷணமே அஸ்திரம், இது ஒரு அபிப்பிராயம் தெரியல இல்லையா. அதனால்தான் அடையார் கமல தளர்மகள் கேள்வன்னு சேர்த்தார். அப்படிப்பட்ட ஆச்சரிய பாசம்
ஆக இந்த பாசுரத்தாலே சொல்லப்பட்ட கருத்து என்ன? இது முன்பாசுரம் பொருந்திய தேசம் பறையும் திரளம் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வம் சேரும் சொன்னையே. அதெல்லாம் அதுக்குண்டான இந்த தேவதைகள் அபிமானி தேவதைகள் தானே கொடுக்கணும். அவளை உபாசனம் பண்ணாதானே கிடைக்கும். நீ ராமானுஜருடைய திருவடி பத்தினா கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கே, என்னமா கிடைக்கும்னு கேள்வி கேட்க, அந்த கேள்விக்கு சமாதானமாக இந்த பாசுரம் 33ஆம் பாசுரத்திலே இல்ல அந்தந்த அபிமானி தேவதை எல்லாம் ராமானுஜருக்காக கிட்டக்க வந்து கைங்கரியம் மனத்துக்காக கையை கட்டிட்டு காத்துட்டு இருக்க செய்தே. அப்படிப்பட்ட ராமானுஜர் அடைந்தால் பொருந்திய தேசம் பறையும் திரளம் புகழத்தில் நல்ல திரிஞ்ச ஞானமும் சர்வம் சேரும் சொல்லி முடிச்சார். அதற்காக இந்த பாசுரம் ஆச்சரியமான 33ஆம் பாசுரம் முற்று பெற்றது. கமல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டம் பொன் சார்ந்தவில்லும் படையார் புரிசங்கம் இந்த பூதலங்காப்பதற்கென்று இடையே ராமானுஜ முனியான இந்நிலத்தையும் தெரிவித்தார். இப்ப அடுத்தது 34ஆம் பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரம் என்ன தெரிவிக்காருன்னா, ஆச்சரியம் தெரிவிக்கிறார் அப்படின்னா, அதாவது கீழே 2 பாசுரம் பார்த்திருக்கோம். 2 பாசுரம் இருந்தது 32 33. 32 பொருந்திய தேசம் பறையும் 33 அடையார் கமல தளர்மகள் கேள்வி. அந்த 2 பாசுரத்துல 32ஆம் பாசுரத்தில் என்ன சொன்னார்? செருகலியார் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கே தெரிவித்தாரியா. அது என்ன பாசுரம் சுவாமி? பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் சேரும் சொன்னாரியா. அந்த பாசுரத்துக்கு நேரே சங்கதி எதுன்னா இதுதான். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாசுரம் 34. நமக்கு என்ன சந்தேகம் வரும் சுவாமி? அது 32. இப்ப நல்ல கவனமா தெரியும். சங்கதின்னா நம்ம பூர்வாச்சாரிய சொல்ற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டான். இதே போல திருவாரூர்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும். ஒருவர் இடம் மட்டும் சொல்றேன். 4ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி ஒன்னும் தேவம் உலகம் உயரம் பாவம் யாரும் எல்லாம் என்று அதுதான் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே 5:1 கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமையன் என்று வந்துருச்சு. 5:2 பொலிக 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 போயிற்று வள்ளுய சவன் என்று வந்துருச்சு. அங்க 4:10க்கும் 5:2க்கும் தான் சம்பந்தம். அப்ப 5:1 குறுக்க இருக்க சுவாமின்னு அந்த இடத்துல இப்ப இது போல இங்க 32க்கும் 34க்கும் தான் சம்பந்தம். அப்ப 33 என்ன சுவாமி? நீங்க அந்த பாட்டுல சொன்னதுக்கு சமாதானமா இதை சொன்னாலுன்னா நேரடியான சம்பந்தம் 33 கிடையாது. நேரடியான சம்பந்தம் எதுன்னா 34 தான். 32 எது? பொருந்திய தேசம் குறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் சேரும். இந்த பாசுரத்துக்கு அடுத்த பாசுரம் எது வரணும்னா 34ஆம் பாசுரமாக இருக்கக்கூடிய நிலத்தை சிறுத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை சிறுத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினதன் குலத்தில் பொறுத்து அப்புத்தகச் சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜத்தனை நயப்புகழதா. அதுக்குதான் சம்பந்தம். இப்ப குறுக்க 33 அடையார் கபல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாம் தகபம் படர்ந்தன்னு இந்த பாட்டு வந்திருக்கேன்னா ஏன் வந்தது? ஆமா, அந்த பாட்டையே முடிச்சுட்டமே சுவாமி. இப்ப நீங்க இப்ப வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லணும். இப்ப இதுக்கும் சம்பந்தம் இருக்குச்சு. எது போல 4:10க்கும் திருவாழ்வில் 4:10க்கும் 5:2க்கும் சம்பந்தம். அப்ப 5:1 என்ன சுவாமி? அங்க வச்ச பாசுரம். அதே போல இங்க 32ஆம் பாசுரத்துக்கும் 34ஆம் பாசுரத்துக்கும் சம்பந்தம். அப்ப 33 அதை நம்ம பார்த்துதான் அங்க பாக்குறது அங்க வரைச்சே பார்த்துக்கலாம். இங்க நான் பார்க்கணும். அப்ப 33 அமைக்க காரணம் என்னன்னா 6 பிரபாவங்கள் சொன்னாரோ. 6 பிரபாவங்கள் என்னென்ன சொன்னாரு? பொருந்திய தேசி, பொறை, திரள், புகழ், நல்ல திருந்திய ஞானம், செல்வம். இந்த 6 பிரபாவம் சொன்னார் இல்லையா? இந்த 6 பிரபாவங்கள் ராமானுஜரை அடைந்தால் அந்த ராமானுஜரை அடையார்களுக்கு கிட்டும்னு சொன்னேனே. சொன்ன உடனே அவ திருவரங்கத்தவருடைய சிஷ்யால என்ன பண்ணா? அவெல்லாம் இல்லையே சுவாமி, இந்த 6 பிரபாவங்கள் என்ன? பொறை, தேசு, புகழ், திரள், புகழ், திருந்திய ஞானம், செல்வம். இந்த 6 இதெல்லாம் அந்தந்த அபிமானி தேவதைகள் ஆராதனை பண்ணாதன்னு கொடுப்பான்னு சொல்லி இருக்கு. அது புராணத்துல அப்படித்தானே பார்த்திருக்கோம். ஆனா நீரோ என்ன சொல்றீர்? ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றா ஏற்படும் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு அடியார்
திருவரங்கத்தவனுடைய சிஷ்யர் ஒருத்தர் எழுதி என்ன பண்ணாரு, இந்த சந்தேகத்தை கேட்டார். சந்தேகத்தை கேட்ட உடனே, ஓ இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா, அப்ப முதல்ல இந்த சந்தேகத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 32ஆம் பாட்டுக்கு உண்டான சங்கதியை அடுத்த பாசனத்துல வைக்கிறேன்னு சொல்லி, அதனால குறுக்க என்ன வந்தது 33. அந்த சந்தேகத்தை தீர்த்து பண்ணக்கூடிய பாசனம் தான் இது. அடையார் கமல தளர் மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு. ஆச்சரியமா இந்த மாதிரி வியாக்கியானம் ஸ்ரீவைகுண்டமான இதான் பார்க்கணும். ஸ்ரீவைகுண்டமான இதான் பார்க்கணும். சுவாமி அவர் ஒத்துப்பாரு, அவர் கைங்கரியம் பண்ண வேண்டாம்னா அவர் அங்கிருந்து நேரம் நம்மகிட்ட வந்துடுவார். வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுவார். என்ன பேசிட்டு இருக்கிற, என்ன கேட்டு இது கேட்டு இருக்க, சொல்லு சொல்லு சொல்லு, நானும் கேட்கறேன் என்னமா இருக்கு இதெல்லாம் எனக்கு இங்க இருக்கிறவ சரியா சொல்ல மாட்டேன்றா, எல்லாம் இந்த பூலோகத்துலதான் பண்ணிட்டு இருக்கா, நீ இங்க வந்திருக்கணும் சொல்லாம நன்னா சொல்லுவேன் நம்மகிட்ட வந்துடுவார். ஏன்னா இதுலதான் காத்துட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சு, அப்ப சங்கதி எது 32க்கும் 34க்கும் சம்பந்தம். ஆனா குறுக்க 33 வந்தது. ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அடியார்களுக்கு. அந்த சந்தேகம் என்ன, இதெல்லாம் அந்தந்த அபிமானி தேவதைகள் தானே பொருந்திய தேச குறை திறன் புகழ் திருந்திய ஞானம் சன்மம் இதெல்லாம் கொடுப்பா. அந்தந்த அபிமானி தேவதை கொடுக்க செய்து அவள்தான் அந்த மாதிரிதான புராணம் சொல்லியிருக்கு. நீ ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அது கிடைக்கும்னு சொல்றே, என்னமான சந்தேகத்தை கேட்க, இல்ல ஒண்ணுமே இல்ல, அந்தந்த அபிமானி தேவதையே அந்த பஞ்சாயுத அம்சமா இருக்கிறபடியாலே, அந்த பஞ்சாயுத அம்சமாக ராமானுஜர் எழுந்தருளபடியாலே, அதனால ராமானுஜரை சேவித்தாலே அது கிடைக்கும்னு 33ஆம் பாட்டுல சொல்றாரு. இப்ப அது ஆயிடுச்சு. இப்ப 32, 33, 34. 32 பொருந்திய தேசம் குறையும் திரளும் புகழ். ஒன்னும் கட்டமே இல்லை. ஆனா நம்ம மனசை இங்கேயே வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா இதை தெரிஞ்சுட்டோம் வச்சுக்க, இது கொடுக்குற ஆனந்தம் மற்ற எதுவுமே கொடுக்காது. அடைய ரொம்ப ரசிப்பேன்னா அந்த அபிப்பிராயத்தை பகவான் கொடுத்திருக்காரு. எங்கேயே போகாம, எத்தையோ செவிக்காம, என்னென்ன நடக்கிறது அதெல்லாம் உட்கார்ந்து பார்க்காம, இந்த அனுபவத்தை கொடுத்து அதுலயே ருச்சி கொடுத்து காரணம் அதுதான். அதனாலதான் என்னென்று செய்தோ என்னென்று திகழ்வதுவே அவனை சேவிச்சுட்டே இருக்கலாம். என்னென்ன நடக்கிறதும் அந்த ருச்சியை கொடுக்காம, ஓ உன்னுடைய சன்னிதானத்துல உன்னுடைய அடியாரோட வைபவத்தை சொல்லும்படியான ஒரு தன்மையை கட்டி கேட்கும்படியான தன்மையை கொடுத்தே இல்லையா, அதைத்தான் தெரியல. ஆக 33, 32, 34. 32 34 நேரடியான சங்கதி. மத்தியில 33 வந்தது சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதான் 33 தெரிவித்தார். இது இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாசனம் 34ஆம் பாசனம். நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை, என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த புத்தகச் சொம்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே அப்படின்னு தெரிவித்தார். சரி சுவாமி, அதுக்கும் இதுக்கும் நேரடியான தொடர்பு சொல்லலையான தெளிவுதான் பார்க்கணும். நம்ம 33 எதனால வந்ததுதான் பார்க்கணும். இனி 34 எதனால வந்ததுன்னு பார்க்கணும், நேரடியான தொடர்பு. அப்ப ராமானுஜன் தான் நயப்புகழே. கீழே கோலாத்தால் வருத்தப்பட்ட சம்சாரத்தை எடுத்தளித்தான் ராமானுஜன் அப்படின்னார். இது செருகலியார். இப்ப 32க்கும் 34க்கும் சம்பந்தம். இப்ப 33 விட்டுடுங்கோ, 33, 32 சேர்த்து நம்ம பார்த்தாச்சு. இப்ப 32க்கும் 34க்கும் அப்படியே குழப்பறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் வேகமா தான் சொல்றேன். ஏன்னா நாடி ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் மேல இருக்கு. 1 வருஷத்துல முடிக்கிறேன். இன்னும் பாதி பாசனம் கூட வரல. 34ஆம் பாசனம் தான். ஆனா 34ஆம் பாசனம் தான் அனுபவம் கிடைக்கிறது. ஏன்னா இதை முடிக்கணும்ன்ற அபிப்பிராயத்துல அடியை சொல்லல. பக்தர்கள் அத்தனை பேரும் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆயிடுச்சு சுவாமி ராமானுஜன் காலத்துல கேட்டேன், அது முடிக்கின்ற அபிப்பிராயம் முடிக்கணும். ஆனா அந்த அபிப்பிராயத்தை காலட்சேபம் சொல்ல. அப்ப என்ன சுவாமி அபிப்பிராயம்? அனுபவம். அனுபவத்துக்காக தான் காலட்சேபமே. என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோ, இதை நான் அனுபவிச்சேன் அதனால எனக்கு மோட்சமான அது கூட கிடையாது. இந்த அனுபவம் ஸ்ரீவைகுண்டத்துல என்ன அனுபவமோ இந்த 1.5 மணி நேரம் அந்த அனுபவம் கிடைக்கிறது. ஆனா அந்த சாஸ்வதமா இருந்து இங்க அந்த 1.5 மணி நேரம் கிடைக்கிறது. அவ்வளவுதான் தவிர விருது விற்கணும் அப்படி கட்சியதே. ஆஹா
இங்க இந்த கலிகோலத்தாலது சம்சாரத்தை வடித்தெடுத்து அடைந்தவன் ராமன் சொன்னணும். எங்க செருகடியால் வருந்தி, இது 32ஆம் பாட்டு. செருகடியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அளித்து அருந்தவன். அப்ப கோலாகலத்தை வருத்தப்பட்ட சம்சாரத்திலிருந்து என்னை எடுத்தான்னு சொன்னீர். அப்ப ராமானுஜர் திருவடியை பற்றினவனுக்கு என்னென்ன பிரபாவம் கிடைச்சுன்னு சொல்லிடணும். அதெல்லாம் புரிஞ்சுட்டோம். நீங்க சொன்னீர் என்ன கிடைக்கும்? பொருந்திய தேசி குறையும் திரளம்பு கடந்து நல்ல தெரிஞ்சிய ஞானம் செலவு அதெல்லாம் கிடைச்செல்லாம் புரிஞ்சுட்டோம். சரி சுவாமி, அப்ப கோலாகலை தவிர்த்தது அந்த பிரபாவங்களை பொழிந்த தேசம் முதலான வைபவங்கள் எல்லாம் கொடுத்தது. அந்த கொடுத்ததுதான ராமானுஜருக்கு புகழ், அதுதான பெருமை அப்படின்னு கேட்டா, அப்ப ராமானுஜருடைய புகழ் என்ன தெரியுமா? கலிகோலாகலத்தை கெடுத்தது. அப்படின்னா கலிய வேணும், கலியும் கடும் கண்டு கொள்மேன். நம்மால் வேற தெரிவிக்கிறார் இல்லையா? கலியுடைய கோலாகலமே ராமானுஜர் அவதாரம் பண்ண பிறகு ஒண்ணுமே இல்லை, போயிடுத்து, கலி கட்டு போயிடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறானா? அப்ப அதெல்லாம் பண்ணியிருக்கார். அதை மட்டும் இல்ல, அதற்கு மேற்கொண்டு நமக்கு பொருந்திய தேசி பறை தேடல் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் இதெல்லாம் கொடுத்தாரணும். கொடுத்தபடியாலே அதுதான் ராமானுஜர் பெருமையா சுவாமி? மற்ற பெருமை கிடையாது, அதுதானே பெருமை அப்படின்னு கேள்வி எழுப்பிண்டு அதற்கு 34ஆம் பாசனத்தாலே அத ராமானுஜருக்கு பெரிய 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 பிரபாவமாக நான் சொல்றதாக இல்லைன்ட்டு, அத நான் பெரிய பிரபாவமாக ராமானுஜருக்கு நான் சொல்றதா இல்லைன்ட்டு. என்ன சுவாமி, கலிய போக்கினார், நம்ம அத்தனை பேருக்கும் நமக்கு 6 பிரபாவங்களை கொடுத்திருக்கார். அது பெரிய புகழ் தானே ராமானுஜருக்கு, அது பெரிய பெருமை தானே ராமானுஜருக்குன்னா, அந்த பெருமையை நான் சொல்ல வரல. அது ஒண்ணும் பெரிய பெருமையே கிடையாது ராமானுஜருக்கு. அப்ப எது பெருமை? ஸ்ரீபாஷ்யம் பண்ணது பெருமையா, இல்ல நம்மாழ்வார் அடிபணிந்தது பெருமையா, சம்பிரதாயத்தை வளர்த்தது பெருமையா, 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 700 சன்னியாசிகள் படைச்சூட அப்படியே வருவாரானும் அது பெருமையான்னா அதெல்லாம் பெருமையே இல்லை. அப்ப எது சுவாமி பெருமை? ராமானுஜன் தன் நயப்புகளே, அதைத்தான் இங்க காமிக்கிறார். அதான் அப்பன்னா என்ன அர்த்தம்? 32க்கும் 34க்கும் நேரடியான தொடர்பு. 32 இந்த பெருமையெல்லாம் சொன்னார். ஓ, இந்த பெருமை ராமானுஜர் இருக்கு, அதனால ராமானுஜர் பெருமை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டா, இல்ல இல்ல அதனாலலாம் பெருமை கிடையாது. அதனாலேயே பெருமை கிடையாதுன்னா அப்ப அதை விட மேம்பட்ட பெருமை ஒண்ணு இருக்கணும். இருக்கு, அதை விட மேம்பட்ட பெருமை இருக்கே. அதாவது ஆர்வத்தோடு ஆசையோடு பேசுகிற ராமானுஜர் புகழ் இருக்கிறதே, இந்த கலியை போக்கிறதாலேயே அவருக்கு இந்த பெருமையானா இல்லை. கோலாகலத்தை போக்கினானோ, அந்த போக்கினபடியால அவருக்கு பெருமையா இல்லை. சரி சுவாமி, 6 பிரபாவங்கள் நமக்கு கொடுத்தாரணும், 6 பிரபாவங்கள் நமக்கு கொடுத்தாரணும் இடையே அப்படின்னு கொடுத்தாரணும். அப்ப இதுக்கு மேல எதா பெருமை இருக்குமா? இருக்காது. அப்ப அதனால பெருமையானா இல்லை. ஆனா இதுக்கு மேல ஒரு சமமான காரியத்தை ராமானுஜர் பண்ணியிருக்கார். அதுதான் அவருடைய புகழ். சுவாமி நீங்க புதிர் போடுற மாதிரி சொல்லிட்டே இருக்க, என்னன்னு போட்டு உடைச்சிடலாம். உடைக்காம அது பெருமை இல்லை, இது பெருமை இல்லை, இது பெருமை இல்லை, ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருக்க. எது பெருமைன்னு சொல்லவே இல்லை, என்ன சொல்லணும். அப்ப எது பெருமை சுவாமி? அவருடைய திருமணம் என்று அந்த பெருமை எங்க தெரிவிக்கிறார்? 34ஆம் பாசுரத்தாலே சொல்றார். ராமானுஜருடைய உண்மையான புகழ் எது? ராமானுஜருடைய உண்மையான புகழ் எது? எது போலன்னு சொல்லுறேன். அடி உடனே சொல்ல போறது இல்லை, ஏன்னா உடனே சொல்லியாச்சுன்னா அப்படி சப்புன்னு போயிடும். ராமானுஜர் உண்மையான புகழ் எது? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்றச்சே ஓ இதுதான் ராமானுஜர் போட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு அந்த புகழையும் சொல்றேன். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அதுல ஈசன் வானவர் கண்பன் என்றால் அது சேஷமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனின் நிறவொன்றுமிலே திருக்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன்னு ஒரு பாசுரம். ஈசன் வானவர்க்கு என்பார் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, வானவர்களுக்கெல்லாம் ஈசன் பகவான் அப்படின்னு இது பெரிய புகழா? வானவர்களுக்கு ஈசன் சுவாமி, நித்தியசூர்களுக்கு ஈசன்னா நியமன சாமர்த்தியம் படைத்தவன் அர்த்தம். ஈசன சீலகா நாராயணகான்னு தெரிவிக்கிறார். அப்ப நியமன சாமர்த்தியம் படைக்கிறானோ அது பெரிய புகழான்னா இல்ல இல்ல. ஏன் சுவாமின்னா நாமெல்லாம் பத்தாத்மா, அந்த பத்தாத்மாவை காட்டிலும் முக்தாத்மா உயர்ந்தவர்.
முக்தாத்மா காட்டில் நித்தியாத்மா உயர்ந்தவர்கள் என்ன? அப்ப உயர்ந்தவர்களுக்கு ஈசன், அப்ப அது பெருமை தானே. நம்ம என்ன நினைப்போம், அவரை விட பெரியவர் சுவாமி, அவரே இவர் சேவிக்கிறார்னா எத்தனை வைபவம் இருக்கணும், அவரை விட இவர் பெரியவர், அந்த பெரியவரே இவரை சேவிக்கிறான்னா இவருக்கு எத்தனை வைபவம் இருக்கணும். அதே போல நம்மளாம் பத்தாத்மா, இந்த பத்தாத்மாவை காட்டிலும் முக்தாத்மா உயர்ந்தவர்கள். முக்தாத்மான நாமே முக்தாத்மா ஆகலாம், ஆக போறோம். ஆக முடியுமான்னா நம்மளால ஆக முடியாது. உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருடைய திருவிழத்தால ஆக போறோம். சரி, அப்ப ஆயாச்சுன்னா நாம அப்ப இங்க இருக்க பத்தாத்மாவை காட்டிலும் முக்தாத்மா உயர்ந்தவர். அந்த முக்தாத்மாவுக்கும் ஒரு குறை இருக்கு. என்ன குறைன்னா, ஒரு காலத்துல அவன் பத்தாத்மா இருந்தாலே அது குறை தானே. அந்த குறையும் நித்தியாத்மா கிடையாது இல்லையா. அப்ப எவ்வளவு மேம்பட்டவா, எவ்வளவு பெரியவா. அப்படிப்பட்ட பெரியவர்களே என்ன பண்ணான்னா சேவிக்கக்கூடிய பகவான் எத்தனை பெருமை சுவாமி. அப்ப அதான் தெரியாது, ஈசன் வானவர்க்கு என்பன் அப்படின்னா அப்படி இருக்கச்சே. அப்ப நித்திய சூடுகளா வழங்கப்படுபவன் அப்படின்னு இருக்க இல்லையா. அப்படி இருக்கச்சே நித்திய சூடு எப்படி கைங்கரியம் என்றா, பகவானை எதிர்பார்த்து பகவான் நோக்கி இருக்கா. நித்திய சூடுகள் ஆணையிடுகிறார் சர்வேசன்னா அவ்வளவு பெரிய பெருமையா இருக்கணும்னு நித்திய சூடு ஆணையிடுறார். ஓ, இந்த கைகிற மண்ணு அந்த கைகிற மண்ணு இதம் குரு அப்படின்னு தெரிகிறார். அப்பனா நமயிச்சேதி வாஜனகா நமகா நமகா நமகான்னு சொல்லி அங்கங்க கைங்கிற பண்டியா இல்லையா. அப்ப எத்தனை பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அனவரத பரிசைன சரண நளின யுகலாலம் பகவான், அப்பேற்பட்ட பெருமை பகவானுக்கு. பேர்பட்ட பெருமைனா வைகுண்டேதி பரியலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு ரசிச்சாத்மா பக்தைகி பாகவதே சகா. பகலோலத்தில் இருக்கிறான். அந்த பகலோலத்துக்கு நித்திய சூரியனுக்கு நடுவிலே பகலோலத்தில் இருக்கமா கூட எத்தனை பெருமை, எத்தனை பெருமை. அப்படி பெறாத பெருமை இருக்கு இல்லையா. அந்த பெருமை துர்லபத்திலும் துர்லபம். செவிச்சாலே இது பெரிய பாக்கியம் சொல்லுவோம். அப்படி இருக்கச்சு அப்பேற்பட்ட பகவானுக்கு பெருமை இருக்கே. அதுதான் என்னது, அதுதான் ஈஸ்வரனுடைய பெருமையா, ஈஸ்வரனுக்கு உண்டான புகழா அப்படின்னு என்ன பண்ணார். ஈசன் வானவர்க்கு என்பன். உடனே ஆழ்வாருடைய சிஷ்யாலாம் என்ன பண்ணா, அவளை போய் ஆழ்வாரை கேட்கறது, நித்தியசூருக்கு தலைவரா இருக்கிற சுவாமி எப்படி மேம்பட்டவன், அதுதானே பகவானுக்கு புகழ், அதுதானே பெரிய புகழ், ஈஸ்வரனுக்கு புகழான்னு கேட்டா. ஆழ்வாரை பார்த்து அவருடைய அடியார்களை கேட்டா. கேட்ட உடனே அப்படின்னா என்ன சொல்லணும், சரி சுவாமி நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு, நீ சொல்றது அந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லி இருக்கணுமோ. அதுக்கு சமாதானம் சொல்ற ஆழ்வார் என்ன சொன்னா, உங்களை எல்லாம் பார்க்க செய்தே அது புகழா இருக்கலாம். நீங்களாம் பார்த்துட்டு இருக்கணும், அது புகழா இருக்கலாம். ஏன்னா யாரோ ஒரு மகரிஷியில பார்க்க செய்தே அது உனக்கு புகழா இருக்கலாம். நாம பார்த்தா புகழா இருக்கலாம், மகரிஷிகளை பார்த்தா புகழா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் அந்த பகவானுக்கு உண்மையான புகழானா கிடையாது. அப்ப எது உண்மையான புகழ், அதே பாட்டில் தெரிவிக்கிறார். ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ, பெரிய புகழோ, பெரிய புகழோ. ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ. யாருக்கு, திருவேங்கடத்தானுக்கு. உற்சவத்தை பண்ணிட்டு இருக்கார். ஆச்சரியமான சேவை, ஆச்சரியமான சேவை. கருட வாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வப்பார் திரிக்கின்றேன். அந்த உற்சவத்தை கண்டு அந்த திருவேங்கட மலையானுக்கு, அந்த திருவேங்கட தேசமோ பெரிய பெருமையா. என்ன பெரிய பெருமையான்னு இப்ப ஆழ்வார் என்ன சொல்றார், அவ சிஷ்யாவை பார்த்து சொல்றார், நானே சொல்லி பார்த்தேன், ஈசன் வானவர் என்பன் அது தேசம், அது பெருமை, அது பெருமை, அது பெருமை சொல்லி சொல்லி பார்த்தேன். அந்த வார்த்தையை 4 தடவை சொல்லி பார்த்தேன், எனக்கே ரசிக்கல. ஏ சுவாமி நன்னா இல்லையா, அந்த பாட்டு நன்னா இல்லையா, இல்ல அந்த வார்த்தை நன்னா இல்லையா, அந்த அர்த்தம் நன்னா இல்லையானா, அர்த்தம் நன்னா ரசிக்கல. நானே 4 தடவை சொல்லி பார்த்தேன், ஈசன் வானவர் கென்பன் அது தேசம், ஈசன் வானவர் கென்பன் அது தேசம் 4 தடவை சொல்லி பார்த்தேன், எனக்கு அது ரசிக்கல. என்ன ஏன்னா தேஜஸ்கரமா இல்லையா, தேஜஸ்கரமா இல்லை. அப்ப தேஜஸ் எது, எது தேஜஸ்? தேஜஸ்னா பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய, பெருமையை கொடுக்கக்கூடியது. எது தேஜஸ்னா, நீசனேன் நிறவொன்றுமில்லேன் எண்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. பகவான் சோதியாக இருக்கலாம், அவன் சோதிதான், அவன் சோதியா இருக்கான். ஆனா வானவர்க்கு ஈசனா இருந்தா சோதியா இருக்கான். ஆனால் பரஞ்சோதியாக நிஜமாவே எப்பதமா இருக்கான், என்னை எப்போது கீழிருந்து தூக்கினானோ அப்பதான் உண்மையான சோதி உருவு பகவான் பெற்றான்.
ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்தான். இடத்துல பாசம் வைத்தான். ஈஸ்வரனிடத்திலேயே நம்ம இதுக்கு மூத்தாளும் இளையாளும் சொல்லுவார். நம்மள எடுத்திருக்கார். ஆச்சரியமான வியாக்கியானம், ஆச்சரியமா. அது போயாச்சுன்னா எங்கே போயிடும், இருக்கட்டும். எது சொல்ல வந்தன, அப்படி இருக்க செய்து என்னிடத்துல பாசத்தை வைத்தான். அவர்கிட்ட என்ன பண்ணா, என்பன் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பர்த்ததான், நீங்க தான் தர்மபத்தினி, ஒத்துக்கிறேன். அப்ப மூத்த மனைவி இருக்கச்சே, இப்பதான் புதுசா வந்து கல்யாணம் பண்ண வச்சுக்கேன், அன்பெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? மூத்த மனைவி பட்ட மகிழ்ச்சி, அந்த பதவி இருக்கும். ஆனா அன்பு இருக்குமான்னா, நீ உட்கார்ந்துக்கோ, நீ மனைவின்னு சொல்லிக்கோ, ஆனா எனக்கு எல்லா ஆதாரமும் அபிமானம் இளையவள்கிட்ட தான். இப்ப இளையவள் யாரு? நம்மாழ்வார். அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார்? நீசனேன் நிறவொன்றுமில்லேன் எங்கன் பாசம் வைத்த, இந்த இடத்தில் பாசம் வைத்தபடியாலே பரஞ்சோதி ஆயிட்டவன் பகவான், பரஞ்சோதி ஆயிட்டான். அப்புறம் என்ன தெரியும்? நித்திய சூரிகளுக்கு நாயகனா இருந்தா பெருமை இல்லை, அது ரொம்ப உயர்ந்ததுதான். ஆனா அதை விட தாழ்ந்தவனான என்னை கைப்பிடித்து தூக்கினானும். நித்திய சூரியல் ஸ்தானம் பேரு, நான் பத்தாத்மா, அவர் நித்தியாத்மா. என்ன கீழிருந்து மேல தூக்கினானும், அந்த கையை பிடித்து தூக்கினவாலே அதனால பகவான் ஈஸ்வரனுக்கு பெறாத பெயர் கிடைச்சது. என்னக்கு பெயர் கிடைச்சதுன்னா பரஞ்சோதின்னு கிடைச்சது. முதல்ல சோதியா இருந்தான், என்ன கையில் தூக்க முடியாடே, பரஞ்சோதி நீ பரமா நிகழ்ந்த பேரின் மற்றோர் பரஞ்சோதி இன்னையின் பணியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்காச்சே, அப்ப நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? நித்தியசூர்கள் நாயகன்றது பெருமை இல்ல, என்னை கீழ்த்து உத்தரணம் பண்ணி என்னை தன்னுடைய திருவடிக்கு சேர்த்து கொண்டாடனோ அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னு தெரிவித்தார் இல்லையா? அதே போல இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல 34ஆம் பாசனமாக இருக்கக்கூடிய நிலத்தை செலுத்துண்ணும் நீச்சக்கரை பாசனத்திலே ராமாவன் எது புகழ்? எது புகழ்? நித்தியசூரிகளுக்குள் ஒருத்தர் வந்து அவதரித்தார், அது புகழா சுவாமி? என்ன நித்தியசூரி யாரு? ஆதிசேஷன் தானே, அது புகழா? இல்ல இல்ல சுவாமி, பஞ்சாயுதங்களாகவே ராமானுஜர் அவதரித்தார், அது புகழா? அது இல்ல. சரி சுவாமி, அனிட்ட நிவர்த்தியாக இருக்கக்கூடிய செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அடித்து அருந்தவன் அந்த கலிகோலாகரத்தை போக்கிறாரவனோ, அது அப்பனா அது அந்த சுவாமியுடைய புகழா? சுவாமினாயா ராமானுஜர், ராமானுஜர் புகழான்னா இல்லையே. இல்ல, எனக்கு தேவையானதை கொடுத்திருக்காருனோ. என்ன கொடுத்திருக்காரு? பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சரி, இதெல்லாம் கொடுத்தாருனோ. இந்த கொடுத்ததெல்லாம் புகழா? இதெல்லாம் புகழா இருக்கலாம். நல்லா பாருங்க, இப்ப என்னென்ன சொல்லியிருக்கார் ஆசீர்வாதம். ராமானுஜர் எது புகழ்ன்னு கேட்கறச்சு, நித்தியசூரிகளா இருந்தார், அவர் வந்து அவதாரம் பண்ணார், ஆதிசேஷன் அவதாரம், ராமானுஜர் அவதாரம் பண்ணார், அது புகழா? இல்லை. சரி, அப்ப அனிட்ட நிவர்த்தியாக இருக்கக்கூடிய கலிகோலாகலத்தை போக்கினார், அது புகழா? அது புகழ் இல்லை. சரி சுவாமி, அதற்கு மேல இன்னொன்னு என்ன? எனக்கு தேவையானது, அது அனிட்ட நிவர்த்தி. இட்ட பிராப்தி என்ன? எனக்கு தேவையானது கொடுக்கணும்னு என்ன கொடுத்திருக்காரு? பொருந்திய தேசு பொறை திரள் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம், இதெல்லாம் கொடுத்திருக்காரனோ. கொடுத்தபடியாலே யாரும் கொடுக்கலையே, அதனால அது ராமானுஜர் புகழான்னா அதுவும் புகழ் இல்லை. 3 சொல்லியாச்சு, அதுவும் புகழ் இல்ல. அப்ப எது சுவாமி புகழ்? நல்ல திருந்தியன எது சுவாமி புகழ்? அப்ப ஆர்வம் விரும்பிய புகழ், அதுவும் புகழ் இல்ல. அப்பனா ராமானுஜர் தன் நய புகழாக மற்றொன்று இருக்கணும், மற்றொன்று இருக்கணும். அப்ப நயம், நயம்னா மிருகனீயமான ஆர்வமாக விரும்புகிற புகழ், நயப்புகழே. ராமானுஜன் தன் நயப்புகழே விரும்பப்படக்கூடிய புகழ், மிருகதீயமான புகழ், விரும்பப்படுகிற புகழா இருக்கணையா. நான் விரும்பி விரும்பி ராமானுஜன் எது எதிர்பார்க்கணுமோ அது எது? எது அது? எதுன்னா அந்த இந்த விஷயத்த இங்க பாசனத்தை எடுக்கிறார். நிலத்தை சிறுத்துண்ணும் நீசக்கரையில் என்ன? ராமானுஜன் தான் நயப்புகழே. அப்ப ராமானுஜன் புகழானது ஒளிவிட்டது கிடையாது. அப்ப எதை பண்ணின பிறகு ஒளிவிட்டது? ராமானுஜன் புகழ் இருக்கு, ஆனா எது பண்ணதை கூட ஒளிவிட்டதுன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, இந்த பூலோகத்தை சமப்படுத்தது உண்மை.
ஆனா தனக்கு ஆச்சாரமாக கொண்ட கலிகாலத்தை போக்கினாரனோ அதான் நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலி. இந்த சப்தமும் உங்களுக்கு புரியும். நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலி. நீசக்கலினா தாழ்ந்த களி. இந்த கலிகோலாகலம் சொல்றோம்னோ என்ன, இந்த நிலத்தை நன்னா உண்ணுமா. அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்ம நன்னா பாடா படுத்துப்போம். எப்படி படுத்துட்டே இருக்கும். என்னன்னா அதெல்லாம் கிடையாது. சனாதன தர்மம் எல்லாம் கிடையாது. 4 பேரை வச்சு பேச வைக்கும். அதுக்கு 4 பேர் ஆமா சுவாமி, ஆமா சுவாமி, ஆமா சுவாமி. அதுக்கு தாளம் போடுறதுக்கு 4 பேர் உட்கார்ந்து இருப்பா. அது கொண்டு போய் எங்கேயோ ஒருத்தர் போய் கொண்டு போய் இதை சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் மணிட்டு காரணம். அதனால அதான் நிலத்தை செலுத்து. அதுதான் அதுக்கு ஆகாரம். என்னென்ன தப்பான காரியங்கள் உண்டோ அது ஆகாரம். நிலத்தை செருத்து உண்ணும். கலிக்கு எது ஆகாரம்னா இருக்கிற தப்பான பண்றது. சனாதன தர்மத்துக்கு தப்பு என்னன்னோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆகாரம் இல்லையா? நிலத்தை செலுத்திக்கணும்னா அப்ப உண்கிறபடியாரு நீஷ கலினார். இந்த இடத்துல கலியுடைய பலம் சாமானிய பலம் இல்ல. கலிக்கு எத்தனை பலம் தெரியுமா? சாமானிய பலம் இல்ல. பகவானை பட்டு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பகவானுடைய பலம் கூட கண்டுபிடிச்சிடலாம். எதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மகனாசக மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சாத்திரம் தெரிவித்தேன். ஆனா அதை கூட கண்டுபிடிச்சிடலாம் அதை உரிய. ஆனா இந்த கலியுடைய பலம் இருக்கு தெரியாது. மனசா சகா வாசாம கோச்சரம். என் வாயால சொல்ல முடியாது சுவாமி. புறத்தாவா தெரிவித்தாரியா மொழியை கடக்கும் பெரும் புகழா. அதுதான் வாசாம கோச்சரம் பேரு. அப்ப நம்மளால படுத்திருந்தோம் அப்படி இருக்கச்சே அங்க புறத்தாவ சொல்றதுக்கு அது வேறு. இங்க எதிர்மறை. அந்த எதிர்மறை. அப்ப உண்மையான புகழ் இதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப நினைப்பரிய பலத்தை செலுத்தும். அத்தனை பலம் இருக்கான் கலிக்கு. இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அத்தனை பலிஷ்டமான கலி. அந்த பலிஷ்டமான கலியை அந்த பலத்தை முடிச்சிட்டாரணும். நிறத்தை செலுத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பரிய பலம். ஏன்னா இத்தனை பலம் இருக்குமா சுவாமி அந்த கலிக்கு அப்படின்னு நம்மாலே நினைத்து பார்க்காத அளவுக்கு பலம் இருக்கும். இருக்கானா இன்னைக்கு பிரத்யட்சமா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சது அந்த கலியை முடிச்சாரணும். அப்படிங்க முடிச்சாரணும். எப்படி முடிச்சார்? எப்படி சுவாமி? பெரிய சூரியன் விதித்தா என்ன அந்தகாரமான இருட்டு போறதும் இருட்டு எப்படி போயிடுமோ அதே போல ராமானுஜன் என்கிற சூரியன். ராமானுஜன் திவாகரகா. திவாகரனும் சூரியன். அப்படிப்பட்ட அந்த சூரியன் உதிக்கவே அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் செலுத்தப்படுது. இப்ப கலியும் கோலாகலம் முடிஞ்சிருக்கு. இப்படி இப்படி முடிச்சணும். சரி சுவாமி, அதுதான் அவருக்கு பெரிய காரியத்தை முடிச்சு கொடுத்தாரணும். உடனே கலி கோலாகலம் போயிடுச்சு சுவாமி. ராமானுஜன் என்னமா பண்ணார்? இதுதான் ஒரு புகழ் அப்படின்னு ஒளி விட்டுட்டோம்னா பிறங்கியதில்லை. நிலத்தை செலுத்து என்ன பாருங்க. நிலத்தை செலுத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும். அந்த கலிகோலாத்துல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். எல்லாத்தையும் போக்கிட்டார். சரி போக்கினார். அதுதான் பெருமையா? பிறங்கியதில்லை. அது அவருக்கு பெருமையே இல்லையே. பிறங்கியதில்லை. அது அவருக்கு பெருமையே இல்லையே. அப்ப அது ஒளி விட்டுதா? ஒளி விடல. சரி ஒளி விடலன்னா அப்ப ஒளி விட்டு சொல்றதுக்கு விசேஷம் சுவாமி. ஒளி விடலன்னு சொல்றதுக்கு இத்தனை விசேஷமா? ஒருத்தருக்கு அவர் கண் அழகா இருக்கு, காது அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, என்னமா கால்கள் நல்லா நீண்டு இருக்கு, கைகள்லாம் எப்படி சொல்லுவாங்க ராமனை போல இருக்கார். என்ன அழகு என்ன அழகு என்ன அழகுன்னா யாரு சுவாமின்னா அவர் இங்க இல்லைங்க. ஏங்க அவர் கிளம்பிட்டார் சுவாமி. கிளம்பி போனவருக்கு இத்தனை விசேஷமா? அதே போல இதெல்லாம் எதுவும் சொல்லாது. இது பண்ணதுக்கு இவரு ஒளி, அதனால இவரு ஒளி விடலையாம். அதுக்கு விசேஷம். நிலத்தை செலுத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் விளங்கியதில்லை. ஒளிவிடலில் இவ்வளவு விஷயம். அப்பேற்பட்ட கஷ்டமான காரியத்தை பண்ணாருன்னு தெரியணுமோ. அப்பேற்பட்ட கஷ்டமான காரியம் பண்ணாரணும். அப்பனா அதுதான் சுவாமி புகழ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இல்லைன்ட்டு. அது பண்ணபடியால ஒரு ஒளி படைத்ததுன்னா ஒளி வரலன்ட்டார். ஒளி வரலன்ட்டார். அதனால ராமானி ஒளி விடல. அப்ப என்ன சுவாமி ஆயிடுது? என் பெய்வினைத்தன். இந்த பாத்திரத்தை பார்த்துட்டு வாங்க. என் பெய்வினைத்தன் புலத்தில் பொறித்த புத்தக சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது அப்படின்னு பொறுக்கிய பின். பொறுக்கிய என்னது? எரித்த பின். பொறுக்கிய எடுக்கிறது இல்லை. எரித்த பின் என் பெய்வினதன் புலத்தில் பொறித்த புத்தக சுமை பொறுக்கியவன். எரித்த பின் என்ன எரித்தார்? ஏதோ எரிச்சிருக்கார். எதோ எரிச்சிருக்கார். கார்த்திகை தீபத்துக்கு எரிக்கிறாரணும். அந்த மாதிரி எதோ எரிச்சிருக்கார்.
எரிச்சரை என்ன சொல்றீங்கன்னா அனாதி காலமாக அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவத அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார நானாவிதமான அபச்சாரங்கள் எல்லாம் என் பெய்வினை. பெய்வினை எத்தனை இருக்கு தெரியுமா? என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தக சும்மை பொறுக்கிய பின் என்னுடைய பெய்வினை என்ன? பெய்வினை கர்மாக்கள், பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம், நானா அசத்திய அபச்சாரம், நானாவிதமான அபச்சாரங்கள். ஒண்ணு ரெண்டு இல்ல, அத்தனை அபச்சாரம் பண்ணணும். இதான் பெய்வினை. இதெல்லாம் எங்க போயிடுச்சு? இருந்தது சுவாமி, எல்லாமே இருந்தது. எங்க போயிடுச்சுன்னா, அதாவது நாம் ஒன்றையும் பண்ண என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த புத்தக சுமை பொறுக்கிய பின். இப்ப நம்ம ஒவ்வொரு பாபம் பண்றோமோ, அந்த பாபம் பண்ண 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 என்னன்னா தென்புலத்தில், அப்பன்னா யாமியதுக்கு, யாமியதுக்குன்னா யமப்பட்டணம், யமப்பழம்னா யமப்பட்டணம். அந்த யமப்பழம் பட்டணத்துல ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்துல எல்லாத்தையும் பொருத்தி 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 வச்சுக்குவாங்க. எல்லாம் பொருத்தி பொருத்தி என்ன நான் பண்ண கர்மாக்கள், நல்ல கர்மாலாம் ஒண்ணும் கிடையாது. யமப்பட்டணத்தை எல்லாம் பொருத்தி வைக்கலாம். பொருத்தி வச்சாச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. சில இதெல்லாம் வந்து ஷீல் போடுவாங்க சொல்ல பண்ணுவோம். ஷீல் அடிச்சாச்சுன்னா இனி அதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி பொறிக்கிறார். என் பெய்வினதன் புலத்தில் பொறித்த அப்புத்தக சொம்மை. பொறித்தன பொறிக்கிறா. பொறிக்கிறான்னா இனி அதை இப்ப நம்ம ஏதோ ஒரு பேனால எழுதுறோம், பென்சில் எழுதுறோம்னா அதுக்குன்னு அழிக்கிறதுக்குன்னு சில சில உபகரணங்கள் இருக்கு. அதை கொண்டு வச்சா வச்சுக்கேன், உடனே அழிஞ்சுவோம். இன்னைக்கு நிறைய கண்டுபிடிச்சிருக்கா. அந்த மாதிரி இல்ல சுவாமி, நான் இந்த பாவம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் யமலோகத்துல இருக்கக்கூடிய புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டா, பொறிச்சிருக்கா. அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபகரணம் இருக்கா? அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபகரணம் இருக்கான்னா இல்ல இல்ல இல்ல, எதுவுமே இல்லை. அதான் உலகத்தில் பொறித்தனா நன்னா பளிச்சுன்னு தெரியத்தான். கண்ணே இவருக்கு தெரியாதுன்னா அங்க பாருங்க, அங்க பார்த்தா அந்த அக்ஷரங்கள் ரொம்ப நன்னா தெரியுது. அவ்வளவுதும் கொட்டை எழுதிருக்கு. சரி சுவாமி, அது சிலதுல அப்படி தள்ளியாச்சுன்னா போயிடுமணும். இதை எதை கொண்டு அழிக்க முடியாது. அதான் பொறித்த அப்புத்தகச்சம்பை பொறித்த யாமியத்துக்குள்ள இருக்கணும். அப்ப பொருத்தியாச்சு, பொருத்தியாச்சணும். அப்ப எவ்வளவு இருக்க புத்தகத்தை பொருத்தியாச்சு. பொருத்தியாகிட்டதுன்னா அதை மாற்றத்துக்கு வழியே கிடையாது. மாற்றத்துக்கு வழி அப்பனா நான் என்ன பண்ணும்? என்னுடைய பாவங்களை அனுபவிச்சுதானும். அனுபவிச்சு ஆகணும்னா பிராயச்சித்தம் பண்ணி பண்ணும், இல்ல அனுபவிச்சு பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணணும்னா என் பெய்வினைய பார்க்கச்சு, இது ஒண்ணுமே பண்ண முடியாது போட்டு தெரியுது. அதே போல பாவம், ஒரு பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு 1000 கோடி காலம் ஆகும் போட்டு இருக்கு பிராயச்சித்தம் பண்ண. எப்ப அனுபவிச்சு முடிக்க? அதனால என்ன ஆயிடுச்சு? பொருந்தியாச்சு. பாவங்களும் பொருந்திச்சு சுவாமி. தென்புலத்தின்னு என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த புத்தகச்சம். அதெல்லாம் பொருந்தியாச்சு. பொருந்தினபடினே பொருந்தியதை பொருந்தான். அப்படின்னா யார் பொருந்திருக்கா? சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் நாடகத்தெல்லாம் பார்த்துருக்கணும். அவர் கையில பெரிய புஸ்தகம் இருக்கான். அந்த புஸ்தகம் என்ன? சுமை தென்புலத்தின் என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தக சுமை பொறித்திய பெண் அப்படின்னு கிடையாது. அது பெரிய சுமையா. என்ன சுமைன்னா ரொம்ப பாரமா இருக்கும். என்ன சுமை பாரமா இருக்கு? பாரமான புஸ்தகம். பாரமான புஸ்தகம்னா ஆமா சுவன் பாரமா இருக்காத. நம்ம பாரத தேசத்துல 150 கோடி பேர் இருக்கா. மொத்தமா நம்ம ரோகம் பூர்த்தியா எடுத்துட்டாலே 700 கோடிக்கு மேல மக்கள் இருக்கா. அவ எல்லாருக்கும் அதுல எழுதணும். அவெல்லாம் என்னென்ன கர்மா பண்ணிருக்காங்க எழுதணும். அந்த அத்தனை பெரிய புஸ்தகமா இருக்கணும். அதனால பாரமா இருக்கான்னா அது பாரம் இல்லை. அவ எழுதினபடியால அந்த புஸ்தகம் பாரம் இல்லை. என் ஒருத்தனுக்காகவே அந்த புஸ்தகம் பாரமா இருக்கு. அத்தனை பாவங்கள் நான் பண்ணியிருக்கேன். அப்பனா பக்கம் கிட்டத்தட்ட 1000-2000 பக்கம் போதுதான் என் ஒருத்தனுக்காகவே. யாரு? திருவரங்கத்தவன் சொல்லிக்கிறாரு. அத்தனை பாவங்கள் நான் பண்ணிருக்கேன். என் பெய்வினைதன் புலத்தில் பொறித்த புத்தக சுமை ஒடுக்கிய பெண் அத்தனை பாவம் பண்ணினேன். ஒவ்வொரு இப்ப ஒரு பக்கம் இவர், இன்னொரு பக்கம் அவர், இன்னொரு பக்கம் அவர். அந்த மாதிரி இல்ல, எல்லா பக்கமே நான் எல்லா பக்கத்துலயும் என்னை பத்தி தான் எழுதியிருக்கா. என்ன சொல்றேன்? அத்தனை பாவம் தெரியும். அப்படி அதனால அந்த புஸ்தகம் என்ன ரொம்ப பாரமா புத்தக சுமை பொறுக்கியவன். ஆனா என்ன? இதெல்லாம் என்னுடைய செய்வினை. அந்த புத்தகத்தின் பாரம் அந்த நிறைய பேர் இருக்கிறதுனால, நிறைய பேர் இருக்கிறதுனால பாரம் சொல்லல. ஒவ்வொரு பாரத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் அப்படின்னு புத்தகமே எனக்கு தான் அப்படி தெரியல. ஏன்னா
அமுதனார் திருவாங்கத்தினார் மற்ற பேருடைய பாரத்த செய்வினை அவர் சொல்லல, தான் பண்ண செய்வினை சொல்றாருனோ அந்த பாவச்சுமைய கனத்திருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னாலே நீஷனின் நிறைவொன்று வில்லேன், நானே தான் ஆயிடு ஆண்டாள் பாசனம் இருக்கணும் சொல்லிக்கணும் அப்படி இருக்கச்சே. அப்ப தனக்குத்தான் தனதான் நைச்சான சந்தானம் வேற இருக்கு. நைச்சியம் பாபுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பெரிய புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணாருன்னா அந்த புஸ்தகம் அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த புஸ்தகத்தை தெரிஞ்சா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் என்னால பிராயச்சித்தம் பண்ணி முடியாது, அனுபவிச்சு முடிக்க முடியாது. இப்ப சுவாமி என்ன பண்ணா, எரிச்சிட்டார் அந்த புஸ்தகத்தை எரிச்சிட்டார். என் பெய்வினைதன் புலத்தில் பொறித்த புத்தக சொம்மை பொறுக்கிய பின் புத்தகத்தை எரிச்சிட்டார். ஆக கலிகோலால் முடித்தபடியாலே சுவாமியுடைய பிரபாவம் ஒளிவிடவில்லை. அதை விட சமமான காரியத்தை பண்ணாரு, அதுவும் ஒளிவிடவில்லை. ஆனா எதனால ஒளிவிட்டுனா, என்னுடைய கர்மா, என் பெய்வினை, அந்த பெய்வினை என்கிற சொல்லிய அந்த புஸ்தகத்தை எரிச்சாரனோ, அதை தகிச்சிட்டாரனோ, உடனே என்ன ஆச்சுன்னா சுவாமியுடைய பிரபாவம் அப்படி ஒளிவிட தொடங்கிட்டு. அப்படின்னா என்ன மேல எடுத்தாரணும். அவர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணது பெரிய பெருமையே இல்லை, கலிகோலாலத்தை ஒண்ணுமில்லாத பண்ணது பெரிய பெருமையே இல்லை, பொருந்திய தேசம் பறையந்திர 6 பிரபாவங்கள் கொடுத்து பெருமையே இல்லை, ஆதிசேஷனாக அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க அவதாரம் பண்ணார் பெருமையே இல்லை. அப்ப அந்த பெருமை எங்க எப்ப சொல்ல பிரகாசிச்சதுன்னா, ஒண்ணுமில்லாத நீசன் தாழ்ந்தவன் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை தேர்ந்தெடுத்தாருனோ மேல தூக்கினாரு. எப்படி தூக்கினாரு, அந்த புஸ்தகத்தை எரிச்சிட்டாரு. என் பெய்வினைதன் புலத்தில் பொறித்த புத்தக சுமை பொறிச்சிய பெண் என் நலத்தை பொறுத்தது. அப்பனா என் நலத்தை என்னுடைய நல்லதே பார்த்துன்னு தரணும். இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒளிபரத்துக்கு இப்ப 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 பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா சுவாமியுடைய இயல்பு தன்மை வந்துருத்தோம். அவருடைய இயல்பு தன்மை பிரகாசமா இருக்கக்கூடிய தன்மை தானே. அந்த பிரகாசமான தன்மை ஆதிசேஷன் அவதாரம் இங்க வந்து பண்ணாரு, பிரகாசிக்கல. கலிகோலாவத்தை முடிச்சார், பிரகாசிக்கல. பொருந்திய தேசி 6 பிரபாவத்தை கொடுத்தார், பிரகாசிக்கல. என்ன எடுத்தாருனோ எங்கிருந்து எடுத்திருக்கார், இந்த பாபபாங்க புஸ்தகத்தை சித்திரகுப்தன் வாங்கி எரிச்சிட்டார். எரிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய சுவாபாவிகமாக இயற்கையாக இருக்கக்கூடிய அவருடைய ஒளிபடைத்த தன்மை இப்பதான் பிரகாசம்னு அப்படிப்பட்ட ராமானுஜன் நயப்புகழே. நயப்புகழ என் பெய்வினதன் புலத்தில் பொறித்த புத்தக சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே. இதுதான் ராமானுஜன் நயப்புகிறது. எப்பொழுதும் கீழ்த்து பரவியதுன்னா என்னை கீழே இருந்து மேலே தூக்கினபடியாலே. அப்படின்னா அனாதி காலமான பாவங்கள் எரிச்சிட்டாரனோ அப்போதே சுவாமி என்னாயிட்டு சுவாமியுடைய புகழ் பரவிட்டு. அப்ப கீழே காரியம் எல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் ஒத்தொத்தர் நாம சொல்லிக்கணும். சுவாமி என்ன எடுத்திருக்காரு, சுவாமி என்ன ஆக்ஷன் பாரு, இதுதான் பெருமை, இதுதான் ஒத்தொத்தருக்கு இது உண்டு. இது திருவரங்கத்தை தெரிகிறேன்னா அவருக்கு பெருமையே என்னன்னா எப்படி இருந்த என்ன தூக்கினாரு, அதெல்லாம் அவருக்கு பெரிய. அதைத்தான் ஆச்சரியமான வாசகம். நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்கரியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. என் பெய்விரைதன் குலத்தில் பொறித்த புத்தக சும்மை பொறுக்கியவன் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் அயப்புகளே. இது கொண்டுதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. வேற வழியே கிடையாது. ஆழ்வாரும் பெருமானாட்சிய திருவிலேசன், ஆச்சாரியின் திருவிலேசன், பாகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் காலட்சேபம் கிடையாது. நாளை கார்த்தால் திருப்பல் நாள் காலட்சேபம் உண்டு. நாளை சாயங்காலம் காலட்சேபம் உண்டு. கார்த்தால 10 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு. நாளை சாயங்காலம் சாப்பிட அவசியம் எல்லாரும் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இல்லை, சரி கேட்கலாம். ஆழ்வார் பெருமானாட்சி ஆச்சாரியன் திருவிலேசன், பாகவதால் திருவடிகளே சரணம்.